வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை எனையாளும் கண்ணாளனே. வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். அத்தியாயம் 1. குற்றால அருவியின் நீர்வீழ்ச்சிகள் பாறையின் சரிவுகளில் பாய்ந்து கீழே விழுந்து மீண்டும் நிற்காமல் ஓடிக்கொண்டு இருந்தது. நீர்வீழ்ச்சிகளின் சத்தத்தோடு பறவைகளின் கீச்சொலிகளும் காற்றில் சலசலக்கும் இலைகளின் ஒளியும் ஒன்றாக கலந்து அந்த காலை பொழுதை ரம்யமாக்கிக் கொண்டு இருந்தது. குற்றாலநாதர் கோவிலிலிருந்து வரும் மணியோசை மனதிற்கு புத்துணர்ச்சியை கொடுத்தது. நேரம் காலை 8 மணி ஆகியும் விலகமாட்டேன் என்று குற்றால மலைகள் மீது அதிகாலை மூடுபனி படர்ந்திருந்தது. இன்னுமா போக மாட்டேன் என்கிறாய்? உன்னை எப்படி விரட்டுகிறேன் பார் என்று மூடுபனியை பார்த்து சொல்லிக் கொண்டே ஆதவன் தனது பொன்னிற கதிர்களை வீச ஆரம்பித்தான். மலையை விட்டு பிரிய போகிறோம் என்ற கவலையில் கண்ணீராக உருகி மூடுபனி கரைந்து போனது. சாலையோரத்தில் இருந்த தேநீர் கடைகள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டு இருந்தது. குற்றால பேருந்து நிலையத்திற்கு எதிரில் இருக்கும் ஒரு ஸ்டேஷனரி கடையில் தலையில் மல்லிகை பூவுடன் ஆஃப் ஒயிட் அண்ட் ரெட் கலர் பாவாடை தாவணியில் பேரழகியாக தேன்மொழி கவுண்டரில் உட்கார்ந்திருந்தாள். கடையில் சாமி படத்திற்கு அருகில் அவள் ஏற்றி வைத்திருந்த ஊதுபத்தியின் நறுமணம் அந்த பேருந்து நிலையத்தையே தெய்வீக ஸ்தலமாக மாற்றியிருந்தது. எஃப்எம்மில் பாடும் நிலாவின் குரலில் சினிமா பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருந்தது. இன்னும் அரை மணி நேரத்தில் அவளது வாழ்க்கையின் போக்கே மாறப்போவது தெரியாமல் அவளின் இதழ்கள் பாடலை முணுமுணுத்துக் கொண்டு இருந்தது. அவள் கடைக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு இனோவா கிறிஸ்டா கார் நின்று கொண்டு இருந்தது. அதில் சந்தன நிறத்தில் ஒழுங்காக வாராமல் கலைந்திருக்கும் தலைமுடியுடன் ஒரு வாரம் சேவ் செய்யாத தாடியுடன் லைட் ப்ளூ ஷர்ட் வித் ஆஃப் ஒயிட் பேண்ட் அணிந்து கொண்டு கண்களில் கூலர்ஸோடு ஸ்டைலிஷாக உட்கார்ந்திருந்தான் ஆதித்யா. காரின் பின்சீட்டில் நீலவண்ண பட்டுப்புடவையை அணிந்து கொண்டு அவன் அம்மா ஜானகி உட்கார்ந்திருந்தாள். அவளுக்கு அருகில் வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டியில் ஆதித்யாவின் அப்பா சத்தியமூர்த்தி உட்கார்ந்திருந்தார். நேரம் ஓடிக்கொண்டு இருந்தது. ஆதித்யாவின் பொறுமை எல்லையை கடந்து கொண்டு இருந்தது. அவனால் அதற்கு மேல் அமைதியாக இருக்க முடியவில்லை. அம்மா ஜானகியை பார்த்து கேட்டான், அம்மா, இந்த பொண்ணா? யாருப்பா? அதோ அந்த கடையில இருக்கிற பொண்ணா என்று ஆதித்யா சொன்னதும் ஜானகி அந்த கடைக்குள் பார்த்தாள். தேன்மொழியை பார்த்ததும் அவள் உள்ளத்தில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம். அவள் கண்கள் கலங்கியது. 1 மாதத்திற்கு முன்பு நடந்தது அவளுக்கு ஞாபகம் வந்தது. சத்தியமூர்த்தி பிசினஸ்மேன். இப்பொழுது அவரின் கம்பெனியான ஆதித்யா என்டர்பிரைசஸ் நிறுவனத்தை திறமையாக நடத்தி கொண்டிருப்பது அவரின் மகன் ஆதித்யாதான். சத்தியமூர்த்தியின் மனைவி ஜானகி மகளிர் சங்க தலைவி. 1 மாதத்திற்கு முன்பு ஒரு வெள்ளிக்கிழமை அன்று சங்க உறுப்பினர்களோடு குற்றாலம் வந்திருந்தாள் ஜானகி. அப்பொழுது அங்கு எதிர்பாராமல் நடந்த பெரிய விபத்தில் சிக்கினாள். அங்கு கோவிலில் பிரசாதம் கொடுக்க தனது ஸ்கூட்டியில் வந்து கொண்டிருந்த தேன்மொழிதான் முதலில் ஜானகியை பார்த்தாள். அங்கிருந்தவர்களின் உதவியோடு ஜானகி வந்த காரில் பின் சீட்டில் உட்கார்ந்து கொண்டு மடியில் ஜானகியை படுக்க வைத்து கொண்டாள். முன் சீட்டில் ஜானகியின் நெருங்கிய தோழி சுகுமாரி உட்கார்ந்திருந்தாள். மற்ற சங்க உறுப்பினர்கள் அனைவரும் அவர்கள் தங்கியிருக்கும் விடுதிக்கு சென்று விட்டார்கள். அம்மா, உங்களுக்கு ஒன்னும் இல்ல, நீங்க நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்னும் இல்ல என்று ஜானகியிடம் சொல்லிக்கொண்டே வந்தாள் தேன்மொழி. ஜானகியை மருத்துவமனையில் சேர்த்தார்கள். ஜானகியின் இரத்த பிரிவு அரிய வகையை சேர்ந்தது. ஜானகியின் இரத்த வகை அவர்கள் மருத்துவமனையில் இல்லை. இரத்தம் கிடைத்தால் மட்டும்தான் ஜானகியை காப்பாற்ற முடியும் என்றார்கள் மருத்துவர்கள். தேன்மொழியின் இரத்த பிரிவும் ஜானகியின் இரத்த பிரிவும் ஒன்றுதான். அதனால் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் தயங்காமல் தேன்மொழி இரத்த தானம் செய்தாள். ஜானகிக்கு சிகிச்சை நடந்தது. ஜானகி உயிர் பிழைத்து விட்டாள் என்று தெரிந்த பிறகுதான் தேன்மொழிக்கு நிம்மதியாக இருந்தது. பின் மருத்துவரை பார்த்து சொன்னாள், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அப்போ நான் கிளம்பலாமா? கிளம்பலாம். ஆனா பேஷண்ட் கண்ணு முழிச்சு உங்களை பார்க்கணும்னு சொன்னா என்ன எதுக்கு சார் பார்க்கணும்? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? அவங்க உயிரை நீ காப்பாத்திருக்க. அவங்களுக்கு உன்னை பார்க்க ஆசையா இருக்காதா? உனக்கு நன்றி சொல்லணும், ஏதாவது உதவி செய்யணும்னு அவங்க ஆசைப்படலாம் இல்லையா?
அவங்க ஆசைப்படலாம் சார். ஆனா நான் அதை எதிர்பார்த்து எந்த உதவியும் செய்யல. அவங்க உயிர் பிழைச்சதே போதும். அவங்க வீட்டுக்கு தெரியப்படுத்துங்க. எங்க கடையில அப்பா தனியா இருப்பாரு. நான் கிளம்புறேன் டாக்டர் என்று சொன்ன தேன்மொழியை டாக்டர் வியப்போடு பார்த்து கொண்டு இருந்தார். தேன்மொழி மீண்டும் கேட்டாள், என்ன டாக்டர் அப்படி பாக்குறீங்க? இந்த காலத்துல விபத்து நடந்தா ஒண்ணு பயந்து நமக்கு எதுக்கு வம்புன்னு கண்டுக்காம போயிடுறாங்க. இல்லைனா அதுக்கு பக்கத்துல நின்னு செல்ஃபி எடுத்து அவங்க பேஜ்ல போஸ்ட் போடுறாங்க. இல்லைனா உதவி செஞ்சுட்டு அதுக்கு ஈடா பணமோ வேற எதுவோ வாங்கிக்கிறாங்க. ஆனா நீ வித்தியாசமா இருக்க. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்று டாக்டர் சொன்னதும் தேன்மொழி சிரித்தாள். பின் சொன்னாள், உயிரோட மதிப்பு எனக்கு நல்லா தெரியும் சார். அதுக்கு ஈடா எதையும் கொடுக்க முடியாது. நான் வரேன் டாக்டர். சரிம்மா, உன் பேர் என்ன? நீ என்ன பண்ற? அதையாவது சொல்லிட்டு போமா. என் பேரு தேன்மொழி. பஸ் ஸ்டாண்ட்ல ஸ்டேஷனரி ஷாப்பு வச்சிருக்கோம். நான் வரேன் டாக்டர் என்று சொல்லிவிட்டு டாக்டரின் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் அங்கிருந்து சென்றாள் தேன்மொழி. இது அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த சுகுமாரிக்கு வியப்பாக இருந்தது. பின் டாக்டரை பார்த்து சொன்னாள், நல்ல பொண்ணு. இப்படிப்பட்ட மனுஷங்களை பாக்குறது ரொம்ப அபூர்வம். ஓகே டாக்டர், நான் பேஷண்டோட டீடைல்ஸ் எல்லாம் தரேன். நானே அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் என்று சொல்லிவிட்டு ஆதித்யாவிற்கு போன் செய்தாள் சுகுமாரி. விஷயத்தை கேள்விப்பட்டதும் சத்தியமூர்த்தியும் ஆதித்யாவும் குற்றாலம் வந்தார்கள். பின் டாக்டரிடம் பேசிவிட்டு ஜானகியை டிஸ்சார்ஜ் செய்து சென்னைக்கு அழைத்து வந்து விட்டார்கள். ஜானகி குணமாக 20 நாட்களுக்கு மேல் ஆனது. ஜானகி மனம் முழுக்க தேன்மொழியின் நினைவுதான் நிறைந்திருந்தது. அம்மா, உங்களுக்கு ஒன்னும் இல்ல, நீங்க நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்னும் இல்ல என்று அவள் சொன்ன வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் அவள் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. பின் சுகுமாரி மூலம் அவள் பெயர் தேன்மொழி என்றும் குற்றால பேருந்து நிலையத்தில் ஸ்டேஷனரி ஷாப் வைத்திருக்கிறார்கள் என்றும் தெரிந்து கொண்டாள். பின் ஒரு நாள் எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது ஆதித்யாவிடம் ஜானகி கேட்டாள், ஆதி, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுங்கம்மா. உடம்புக்கு ஏதாவது? அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நல்லாத்தான் இருக்கேன். வேற ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்? மறுபடியும் குற்றாலம் போகணும் என்று ஜானகி சொன்னதும் ஆதி கோபமாக டைனிங் டேபிளில் இருந்து எழுந்தான். ஜானகி சொன்னாள், கோபப்படாத ஆதி, நான் சொல்றத பொறுமையா கேளு. அம்மா ப்ளீஸ், ஏற்கனவே அங்க போய் தான் உங்களுக்கு இப்படி ஆச்சு. உங்களை அந்த நிலைமையில பாக்கும்போது நானும் அப்பாவும் எப்படி துடிச்சு போனோம் தெரியுமா? உங்களுக்கு குணமான பிறகுதான் எங்களுக்கு உயிரே திரும்பி வந்துச்சு. அப்படி நான் குணமாக காரணமா இருந்த பொண்ணுக்கு நாம நன்றி கடனை செலுத்தாம இருக்கிறது சரியா? என்னம்மா சொல்றீங்க? ஆமா ஆதி, குற்றாலத்துல என்ன ஒரு பொண்ணுதான் காப்பாத்தினா. அவ பேரு தேன்மொழி. கார்ல அவ மடியில என்ன படுக்க வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒன்னும் இல்ல, நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டே வந்தா. ஹாஸ்பிட்டல்ல எனக்கு ரத்தம் கொடுத்து என்ன காப்பாத்திருக்கா. டாக்டர் செய்த ட்ரீட்மெண்ட் நான் பிழைக்க காரணமா இருந்தாலும் அந்த பொண்ணோட வார்த்தைகளும் ரத்தமும் தான் நான் உயிரோட இருக்க காரணம். அவளை நாம பார்த்து நம்ம நன்றி கடனை நாம செலுத்தணும் ஆதி. அதுக்காகத்தான் சொல்றேன் என்று ஜானகி பேச பேச ஆதி அமைதியானான். எதுவும் பேசாமல் டைனிங் டேபிளில் மீண்டும் உட்கார்ந்தான். ஜானகி கணவர் சத்தியமூர்த்தியை பார்த்தாள். அவர் கண்களால் நான் பேசுறேன் என்று சொல்லிவிட்டு ஆதியின் கையை பிடித்து கொண்டு சொன்னார், ஆதி, இன்னைக்கு உங்க அம்மா உயிரோட இருக்க காரணமே அந்த பொண்ணுதான். நாம கண்டிப்பா அவளுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். நேர்ல போய் நாம நன்றி சொன்னாதான் நமக்கும் திருப்தியா இருக்கும், அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். உங்க அம்மா தனியா போக வேண்டாம், நாமளும் கூட போகலாம் என்று சத்தியமூர்த்தி சொன்னதும் ஆதி சரி என்று தலையாட்டினான். அதனால்தான் தேன்மொழியை பார்க்க குற்றாலம் வந்திருக்கிறார்கள். இது அனைத்தையும் நினைத்து பார்த்து கொண்டே காரிலிருந்து இறங்கினாள் ஜானகி. ஆதியும் சத்தியமூர்த்தியும் காரிலிருந்து இறங்கினார்கள். தேன்மொழி கடையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். அத்தியாயம் 2. ஆதியின் குடும்பம் கடைக்குள் நுழையவும் தேன்மொழியின் அப்பா சந்திரசேகர் உள்ளே வரவும் சரியாக இருந்தது. ஜானகியை பார்த்ததும் தேன்மொழிக்கு அடையாளம் தெரிந்து விட்டது. பெற்ற தாயை பார்த்ததும் ஒரு குழந்தையின் உள்ளத்தில் என்னென்ன உணர்ச்சிகள் ஏற்படுமோ அது அனைத்தும் ஜானகியை பார்த்ததும் தேன்மொழியின் உள்ளத்திலும் தோன்றியது. வாங்க, என்ன வேணும் என்று சந்திரசேகர் கேட்டதும் தேன்மொழி சொன்னாள், அப்பா, நான் சொன்னேனே அன்னைக்கு ஒருத்தங்களுக்கு கோவில் கிட்ட விபத்து ஏற்பட்டுச்சு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயி. ஞாபகம் இருக்குமா? நீ கூட ரத்தம் கொடுத்தேன்னு சொன்னியே, அவங்கதான்ப்பா இவங்க என்று தேன்மொழி சொன்னதும் வந்தவர்களை வரவேற்று உட்கார சொன்னார் சந்திரசேகர். பின் ஜானகியை பார்த்து கேட்டார், அம்மா எப்படி இருக்கீங்க?
இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா? உங்க மக புண்ணியத்துல நான் நல்லா இருக்கேன். என்னம்மா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இல்ல, நான் உண்மையத்தான் சொல்றேன். உங்க மக மட்டும் இல்லைனா இன்னைக்கு நான் இல்ல. நான் உயிரோட இருக்கேனா அதுக்கு உங்க மகதான் காரணம் என்று சொல்லிக்கொண்டே எழுந்து தேன்மொழியை கட்டிக்கொண்டாள் ஜானகி. தேன்மொழி கேட்டாள், அம்மா எப்படி இருக்கீங்க? மாத்திரை மருந்தெல்லாம் சரியா சாப்பிடுறீங்களா என்று புன்னகை ததும்ப ஜானகியை பார்த்து கேட்டாள் தேன்மொழி. அப்பொழுதுதான் ஆதி நிமிர்ந்து தேன்மொழியை பார்த்தான். சிரிக்கும் பொழுது அவள் கன்னத்தில் விழும் குழியில் அவனையும் அறியாமல் அவன் விழுந்து கொண்டிருந்தான். ஜானகி சொன்னாள், நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. அன்னைக்கு நான் பிழைச்சிட்டேன்னு தெரிஞ்ச அடுத்த நொடி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்ட. சாரிம்மா, அப்பா கடையில தனியா இருப்பாரு, அதான் வேகமா வந்துட்டேன். உன் பேரு ஸ்டேஷனரி ஷாப்பு வச்சிருக்கீங்க. இத தவிர உன்னை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது. எப்படியோ ஒரு வழியா உன்னை கண்டுபிடிச்சிட்டோம். அன்னைக்கு கார்ல என்ன உன் மடியில போட்டுக்கிட்டு உங்களுக்கு ஒன்னும் இல்ல, நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொன்ன வார்த்தை தாம்மா என்னை காப்பாத்துச்சு. அதுக்கு நன்றி சொல்லதான் நாங்க இங்க வந்தோம். ஐயோ, எதுக்குமா இதெல்லாம்? நான் என்ன பெருசா செஞ்சுட்டேன்? உடம்பு சரியில்லாததோட இதுக்காக இவ்வளோ தூரம் வரணுமா? கண்டிப்பா வரணும். உன்னை நேர்ல பார்த்து பேசி நன்றி சொன்னாதான் எனக்கு தூக்கமே வரும். அதனாலதான் வந்தோம். ரொம்ப நன்றிடா. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். என்ன சாப்பிடுறீங்க என்று தேன்மொழி கேட்டதும் சத்தியமூர்த்தி சொன்னார், நல்ல வேலை கேட்டம்மா, தலைவலி தாங்க முடியல, ஒரு காஃபி குடேன் என்று சத்தியமூர்த்தி சொன்னதும் சந்திரசேகர் சொன்னார், அச்சச்சோ, மன்னிச்சுக்கோங்க சார், வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போலாம், அங்க போய் காஃபி சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் என்று சந்திரசேகர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு 45 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி வந்தாள். அவளை பார்த்து சந்திரசேகர் சொன்னார், வா தாமர, நல்ல நேரத்துல வந்த, கடைய பாத்துக்க, நாங்க வீடு வரைக்கும் போயிட்டு வரோம் என்று சொல்லிவிட்டு எல்லோரையும் பார்த்து வாங்க வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லிக்கொண்டே நடக்க ஆரம்பித்தார் சந்திரசேகர். சத்தியமூர்த்தியும் அவரோடு சேர்ந்து ஒன்றாக நடந்து வந்தார். இருவரும் பேசிக்கொண்டே நடந்தார்கள். அவர்களுக்கு பின் ஜானகியும் தேன்மொழியும் நடந்து சென்றார்கள். ஜானகி கேட்டாள், இப்போ வந்தாங்களே, அவங்க யாரு? அவங்க பேரு தாமர, இப்பதான் 15 நாளா நம்ம கடையில வேலை பாக்குறாங்க என்று தேன்மொழி பதில் சொன்னாள். இருவரும் பேசிக்கொண்டே சென்றார்கள். தேன்மொழியை இமைக்காமல் பார்த்து கொண்டே பின்னால் நடந்து வந்தான் ஆதித்யா. பின் எல்லோரும் வீடு வந்து சேர்ந்தார்கள். எல்லோருக்கும் காஃபி போட்டு எடுத்து வந்தாள் தேன்மொழி. எல்லோருக்கும் காஃபியை கொடுத்துவிட்டு ஆதியிடம் வந்தாள். அவன் முன் காஃபியை நீட்டினாள். அப்பொழுதுதான் அவன் கண்களை அவள் நேருக்கு நேர் சந்தித்தாள். வசீகரம் என்ற சொல்லுக்கு அப்பொழுதுதான் அவளுக்கு பொருள் புரிந்தது. அமைதியாக தலைகுனிந்து கொண்டாள். ஆதித்யாவின் பார்வை அவளை விட்டு விலக மறுத்தது. பின் சுதாரித்து கொண்டு காஃபியை எடுத்துக்கொண்டான். காஃபியை ஒரு வாய் குடித்ததும் சத்தியமூர்த்தி கேட்டார், அமிர்தமா இருக்கு, சுகர் லெவல் கரெக்டா இருக்கு. எப்படி இவ்வளவு கரெக்டா சுகர் போட்ட? எங்க அப்பாவுக்கு இந்த அளவுதான் போடுவேன், அதேதான் உங்களுக்கும் அம்மாவுக்கும் போட்டேன். ஓ, அப்போ ஆதிக்கு என்று சத்தியமூர்த்தி கேட்டதும் தேன்மொழி ஆதியை பார்த்தாள். அவனும் அவளையே பார்த்து கொண்டு இருந்தான். அவள் இதயம் வேகமாக துடித்தது. அவள் இமைகள் படபடத்தது. இவர்களின் செயல்களை கவனித்த ஜானகியும் சத்தியமூர்த்தியும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டார்கள். பின் சந்திரசேகர் கேட்டார், தேனு, தம்பிக்கு சக்கரை சரியா போட்டியா என்று சந்திரசேகர் கேட்டதும் இருவரும் சுய உணர்வுக்கு வந்தார்கள். தேன்மொழி பதில் சொல்வதற்குள் ஆதி சொன்னான், சரியா இருக்கு என்று ஆதி சொன்னதும் மீண்டும் ஜானகியும் சத்தியமூர்த்தியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் எல்லோரும் பேசி சிரித்து கொண்டு இருந்தார்கள். தேன்மொழியின் விழிகளும் ஆதியின் விழிகளும் அவர்களின் அனுமதி இல்லாமல் அடிக்கடி சந்தித்து கொண்டது. சிறிது நேரம் கழித்து சந்திரசேகரை பார்த்து ஜானகி சொன்னாள், அப்போ நாங்க கிளம்புறோம், கட்டாயம் எங்க வீட்டுக்கு நீங்க வரணும், கண்டிப்பா, நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க என்று சந்திரசேகர் சொன்னதும் சத்தியமூர்த்தி அவர்களின் விசிட்டிங் கார்டை சந்திரசேகரிடம் கொடுத்துவிட்டு சொன்னார், இது எங்களோட விசிட்டிங் கார்டு, அட்ரஸ், போன் நம்பர் எல்லாம் இருக்கு, கட்டாயம் வீட்டுக்கு வாங்க, அடிக்கடி போன் பண்ணுங்க, கட்டாயம் வரோம் என்று சொல்லிவிட்டு தனது போன் நம்பரை கொடுத்தார் சந்திரசேகர். பின் எல்லோரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். தேன்மொழியும் சந்திரசேகரும் வாசல் வரை சென்று வழி அனுப்ப போனார்கள். ஜானகியும் சத்தியமூர்த்தியும் காரில் ஏறினார்கள். அப்பொழுது ஆதி சொன்னான், அம்மா, ஒரு நிமிஷம், நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு திரும்பினான். உடனே சந்திரசேகர் தேன்மொழியை பார்த்து சொன்னார், அம்மாடி, தம்பிக்கு தண்ணி குடு
என்று சந்திரசேகர் சொன்னதும் தேன்மொழி உள்ளே சென்றாள். அவள் பின்னால் ஆதியும் சென்றான். அவள் தண்ணீரோடு திரும்ப ஆதி அவளுக்கு நெருக்கமாக நிற்க பயத்தில் அவளுக்கு தூக்கி வாரி போட்டு தண்ணீர் கொட்டப்போனது. டம்ளரோடு அவள் கையையும் சேர்த்து பிடித்தான் ஆதி. தேன்மொழியின் இதயம் வழக்கத்தை விட அதிகமாக துடித்தது. இருவரின் கண்களும் ஒன்றை விட்டு ஒன்று பிரிய மனமில்லாமல் பார்த்து கொண்டே நின்றது. ஆதி சொன்னான், எங்க அம்மாதான் எனக்கு உயிரு. என் உயிரை காப்பாத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு திரும்பினான். தண்ணி என்று தேன்மொழி கேட்க ஆதி புன்னகையோடு திரும்பினான். அவனின் மாய புன்னகையை பார்த்த அந்த நொடி எத்தனை யுகங்கள் ஆனாலும் சரி சலிக்காமல் பார்த்து மகிழ இந்த புன்னகை போதும் என்று தேன்மொழி இதயத்தில் தோன்றியது. அவள் கையில் இருக்கும் தண்ணீரை வாங்கி பருகிவிட்டு சொன்னான், தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு டம்ளரை அவளிடம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். கதவின் அருகே சென்றவன் திரும்பி பார்த்தான். அவனை இமைக்காமல் பார்த்து கொண்டே இருந்தாள் தேன்மொழி. அந்த நொடி இருப்பதற்கு மாட மாளிகை தேவையில்லை, அவள் இதயம் ஒன்று போதும், ஆண்டுகள் பல எளிதாக வாழ்ந்து விடலாம் என்று அவனுக்கு தோன்றியது. மெலிதான புன்னகையோடு அங்கிருந்து சென்றான். தேன்மொழி வேகமாக டம்ளரை வைத்துவிட்டு வாசலுக்கு ஓடினாள். ஜானகியும் சத்தியமூர்த்தியும் பார்வைகளால் பேசிக்கொண்டார்கள். பின் கார் கிளம்பியது. தெருமுனையை தாண்டும் வரை காரை பார்த்து கொண்டே நின்றாள் தேன்மொழி. பின் சந்திரசேகர் சொன்னார், சரிம்மா, வீட்டை பூட்டிக்கிட்டு வா, கடைக்கு கிளம்பலாம் என்று சந்திரசேகரின் குரல் கேட்டுதான் தேன்மொழி நிகழ் உலகத்திற்கு வந்தாள். பின் கதவை பூட்டிக்கொண்டு இருவரும் கடைக்கு கிளம்பினார்கள். அத்தியாயம் 3. கடையில் வியாபாரத்தை கவனிக்காமல் தன்னிலை மறந்திருந்தாள் தேன்மொழி. கண்ணிமைக்கும் அரை நொடியில் வாழ்க்கை மாறிவிடும். அடுத்த நொடியில் 1000 அதிசயங்களை அற்புதங்களை ஒளித்து வைத்திருக்கும் மாயாஜாலம்தான் வாழ்க்கை என்று எத்தனையோ பேர் சொல்லி அவள் கேள்விப்பட்டு இருக்கிறாள். ஆனால் அதனை இப்பொழுதுதான் முழுவதுமாக உணர்ந்தாள். அவனுடன் நிகழ்ந்த அந்த சிறு சந்திப்பே ஒரு மாபெரும் அதிசயமாக அவளுக்கு தோன்றியது. அவன் சாதாரணமாகத்தான் அவளை பார்த்தான். ஆனால் அந்த ஒரு பார்வை அவள் உள்ளத்தில் இவ்வளவு பெரிய போர்க்களத்தை உருவாக்கும் என்று அவள் நினைக்கவில்லை. அவளால் எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. விலையை மாற்றி மாற்றி சொன்னாள். தவறாக பில்லு போட்டாள். மீதம் 20 ரூபாய் கொடுக்க வேண்டியதுக்கு 200 ரூபாய் கொடுத்தாள். அவளின் இந்த நிலையை பார்த்து சந்திரசேகர் பயந்து விட்டார். அம்மாடி, உடம்பு சரியில்லையா, டாக்டர் கிட்ட போகலாமா என்று கேட்டதும் கடையில் வேலை பார்க்கும் தாமரை சொன்னாள், சார், போக வேண்டியது டாக்டர் கிட்ட இல்ல, சென்னைக்கு என்று தாமரை சொன்னதும் அதிர்ச்சியும் வெட்கமும் கலந்து தாமரையை பார்த்தாள் தேன்மொழி. பாவம் சந்திரசேகர், அவருக்குத்தான் ஒன்றும் புரியவில்லை. தாமரையை பார்த்து கேட்டார், சென்னைக்கா, எதுக்கு என்று சந்திரசேகர் கேட்டதும் தேன்மொழி தாமரையை பார்த்து சொல்ல வேண்டாம் என்று பார்வையால் கெஞ்சினாள். தாமரை சிரித்து கொண்டே சொன்னாள், வேற ஒன்னும் இல்ல சார், இப்போ கார்ல வந்தாங்கல்ல, அந்த அம்மா நினப்பாவே தேன் இருக்கா என்று தாமரை சொன்னதும் சந்திரசேகர் தேன்மொழி தலையை தடவியபடி சொன்னார், பாவம் தேனு, தாயில்லாத பொண்ணு, பாக்குறதுக்கு அந்த ஜானகி அம்மாவும் அவங்க அம்மா மாதிரியே தான் இருக்காங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, அவங்களுக்கும் அதே பிளட் குரூப். அவங்கள இவ சந்திக்கணும், காப்பாத்தணும், அவங்க இங்க வரணும்னு இருந்திருக்கு. எல்லாம் கடவுளோட விளையாட்டு தான். சரியா சொன்னீங்க. யார் யார் எங்க வரணும், எங்க போகணும்னு நம்ம கையில என்ன இருக்கு, கடவுளோட கையில தான் இருக்கு என்று சொல்லிவிட்டு தேன்மொழியை பார்த்து கேட்டாள் தாமரை, என்ன தேனு, நான் சொன்னது சரியா என்று தாமரை கேட்டதும் தேன்மொழி தலை குனிந்து கொண்டு மெலிதாக புன்னகைத்தாள். பின் தேன்மொழிக்கு ஆதியின் நினைவிலேயே அன்றைய நாள் கடந்தது. கண் மூடினால் அவனின் கண்களும் மாய புன்னகையும் வந்து அவளை தூங்க விடாமல் செய்தது. ஒரு வழியாக அவளையும் அறியாமல் அவள் உறங்கினாள். இங்கு தேன்மொழியின் நிலைமை இப்படி இருக்க, அங்கு ஆதியின் நிலைமை இன்னும் மோசமாக இருந்தது. கண்டதும் காதல் என்று அவன் நண்பர்கள் சொல்லும் போது கேலி செய்து சிரித்தவன் இன்று அதே காதலில் விழுந்து மீள முடியாமல் தடுமாறிக்கொண்டு இருக்கிறான். அவளின் அந்த ஒற்றை பார்வை அவனுக்குள் மின்சாரமாக பாய்ந்தது. இரவு பகல் எல்லாம் அவனுக்கு மறந்து போனது போல் ஒரு உணர்வு. ஒரு நாளைக்கு மொத்தம் 86,400 நொடிகள். ஒவ்வொரு நொடியும் அவள் நினைவாகவே இருந்தான். இருந்தும் அவனுக்கு நேரம் போதவில்லை. அவளை நினைக்க நினைக்க அவனுக்கு திகட்டவில்லை. அவனின் உள்ளத்தை அவள் பெயருக்கு மாற்றிவிட்டான்.
இனி மீட்பது சிரமம்தான். இப்படி இருவரும் தன்னிலை மறந்து ஒருவர் நினைவாகவே ஒருவர் இருந்தார்கள். அங்கு கீழே சத்தியமூர்த்தியின் அறையில் சத்தியமூர்த்தியும் ஜானகியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஜானகி, இன்னைக்கு நம்ம பையன்கிட்ட பெரிய மாற்றம் தெரியுதுல? நானும் கவனிச்சேன். என்ன காரணம்னு நினைக்கிற? வேற யாரு? எல்லாம் தேன்மொழிதான் காரணம். சரியா சொன்ன. நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன். எதுக்கு? நம்ம பையன் ஆபீஸு வேலைனே இருக்கானே, காதல் கல்யாணம் குடும்பம் எல்லாம் அவனுக்கு அமையுமான்னு பயந்தேன். ஆனா பய புடிச்சிட்டான் என்று சத்தியமூர்த்தி சொன்னதும் ஜானகி சிரித்தாள். பின் சொன்னாள், எனக்கும் தேன்மொழிய ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும். உண்மைதான். நாளைக்கு நாம இத பத்தி ஆதிகிட்ட பேசலாம் என்று சத்தியமூர்த்தி சொன்னதும் ஜானகி சரி என்று தலையாட்டினாள். பின் இருவரும் படுத்து உறங்கி விட்டார்கள். மறுநாள் காலையில் வழக்கத்தை விட உற்சாகமாக இருந்தான் ஆதித்யா. சத்தியமூர்த்தி கேட்டார், ஆதி, என்ன விசேஷம்? ரொம்ப சந்தோஷமா இருக்க? அப்பா, இந்த வருஷத்துக்கான பீப்புள்ஸ் என்டர்பிரனர் அவார்டு எனக்கு கிடைச்சிருக்கு. இப்பதான் மெயில் வந்திருக்கு என்று ஆதி சொன்னதும் ஜானகி சொன்னாள், எல்லாம் தேன்மொழியோட ராசி. நேத்து அவ கையால தண்ணி வாங்கி குடிச்சிட்டு வந்தீல்ல, அதான் என்று ஜானகி சொன்னதும் ஆதியின் அகக்கண்களில் தேன்மொழி தெரிந்தாள். அவன் முகத்தில் தேஜஸ் அதிகமானது. அவன் இதழ்கள் தானாக புன்னகித்தது. சத்தியமூர்த்தியும் ஜானகியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் சத்தியமூர்த்தி ஆதியை பார்த்து கேட்டார், ஆதி, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேட்கலாமா? கேளுங்கப்பா. தேன்மொழிய உனக்கு பிடிச்சிருக்கா என்று சத்தியமூர்த்தி கேட்டதும் ஆதி அப்பாவை ஆச்சரியமாக பார்த்தான். பின் கேட்டான், ஏன் கேக்குறீங்க? எங்களுக்கு தேன்மொழிய ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அதான் கேக்குறோம் என்று சத்தியமூர்த்தி கேட்டதும் ஆதி கண்களில் புன்னகை தோன்றியது. இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருந்தான். பின் சொன்னான், அவங்க யாரு, எப்படிப்பட்டவங்க, எதுவும் நமக்கு தெரியாது. அம்மாவை காப்பாத்துனா அப்படின்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா என்று ஆதி கேட்டதும் ஜானகி சொன்னாள், என்ன அது இப்படி சொல்ற? அவ தங்கமான பொண்ணுடா. முன்ன பின்ன தெரியாத என் உயிரை காப்பாத்திருக்கா. அவங்க அப்பாவும் நல்லவர் மாதிரிதான் தெரியுது. அப்புறம் என்ன? அதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமாமா? அப்போ உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலையா? அப்படி சொல்லலப்பா. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. ஆனா அது காதலான்னு எனக்கு தெரியல. எனக்கு யோசிக்க டைம் வேணும் என்று ஆதி சொன்னதும் ஜானகி கோபமாக எழுந்தாள். அதனை பார்த்து ஆதி பதட்டமாக கேட்டான், அம்மா, என்னாச்சு? இங்க பாரு ஆதி, உனக்கு பிடிச்சிருக்குன்னு எங்களுக்கும் தெரியும். அப்புறம் ஏன் டைம் கேக்குற? பிடிக்கிறது வேற, லைஃப் பார்ட்னர் வேற. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன். இல்ல ஆதி, நாங்க முடிவு பண்ணிட்டோம். அவதான் இந்த வீட்டு மருமக. இந்த அம்மா வேணும்னா நீ சம்மதம் சொல்லித்தான் ஆகணும் என்று சொல்லிவிட்டு ஜானகி உள்ளே சென்று விட்டாள். அப்பாவை பார்த்தான் ஆதி. சத்தியமூர்த்தி அமைதியாக எழுந்து உள்ளே சென்றார். ஆதி ஆபீஸுக்கு கிளம்பினான். அவனால் வேலையில் கவனத்தை செலுத்த முடியவில்லை. தனக்குத்தானே 1000 கேள்விகளை கேட்டுக்கொண்டான். அவளை பிடித்திருக்கிறது. அவள் கண்களை மறக்க முடியவில்லை. அவள் நினைவாகவே இருக்கிறது. இதற்கு பெயர்தான் காதலா? அவளை நான் திருமணம் செய்து கொள்ளலாமா? அவளுக்கும் என்னை பிடித்திருக்கிறதா? அவள் இந்த திருமணத்திற்கு சம்மதிப்பாளா? இப்படி பல கேள்விகளோடு வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் தடுமாறினான். அங்கு ஜானகியும் சத்தியமூர்த்தியும் சந்திரசேகருக்கு போன் செய்து ஆதி தேன்மொழி திருமணத்தை பற்றி பேசினார்கள். நீங்க சொல்றத கேட்கும் போது எனக்கு சந்தோஷமாத்தான் இருக்கு. ஆனா உங்க தகுதிக்கு நாங்க தகுதியானவங்க இல்ல. சந்திரசேகர், நீங்க தகுதின்னு பணத்தை அடிப்படையா வச்சு பேசுறீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மனசும் குணமும் தான் தகுதி. அப்படி பார்த்தா எங்களுக்கு தான் உங்க கூட சம்பந்தம் பண்ணிக்க தகுதியே இல்ல. ஐயோ, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. சரி சந்திரசேகர், முடிவா என்ன சொல்றீங்க? நான் சொல்ல வேண்டியது ஒண்ணும் இல்லைங்க. உங்க பையனுக்கு என் பொண்ணை கட்டிக்க சம்மதமா? என் பையன் அவன் அம்மா இழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். அதனால நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. தேன்மொழி கிட்ட கேட்டு சொல்லுங்க. தேன்மொழி கிட்ட கேட்க ஒண்ணும் இல்லைங்க. அவ என் பேச்ச மீறி நடக்க மாட்டா. ஆனா என்ன ஆனா? உங்க அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி சீர் செய்ய என்னால முடியாது. அதான் யோசிக்கிறேன் என்று சந்திரசேகர் சொன்னதும் ஜானகி சொன்னாள், அண்ணே, பத்திரமாத்து தங்கத்தையே எங்க வீட்டுக்கு அனுப்ப போறீங்க. இதை விட வேற என்ன வேணும் என்று ஜானகி சொன்னதும் சந்திரசேகரின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வடிந்தது. பின் சொன்னார்,
என் மகன் மூலமா எனக்கு ஒரு தங்கச்சி கிடைச்சதுல எனக்கு பேரானந்தம். நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க, நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம். கல்யாண தேதியே குறிச்சிடலாம். கல்யாணத்துக்கு முதல் நாள் நிச்சயம் வச்சுக்கலாம். அப்படியே செய்யலாம். ரொம்ப சந்தோஷம். நான் இத முதல்ல தேன்மொழி கிட்ட சொல்றேன் என்று சொல்லிவிட்டு சந்திரசேகர் போனை வைத்தார். அத்தியாயம் 4. சந்திரசேகர் சொன்னதை கேட்டு இனம் புரியாத உணர்வில் தத்தளித்தாள் தேன்மொழி. ஆதியை தனது மணவாளன் என்று நினைக்கும் பொழுது அவளின் உள்ளத்தில் அளவு கடந்த இன்ப வெள்ளம் பொங்கியது. ஆனால் அவனும் தன்னை நேசிக்கிறானா? அவனுக்கு நாம் தகுதியானவளா? அவன் படிப்பிற்கும் அந்தஸ்திற்கும் நாம் ஏற்றவளா? அவர்கள் குடும்பம் பணக்கார குடும்பம். தன்னால் அங்கு சென்று வாழ முடியுமா என்ற எண்ணம் வந்ததும் அவள் உள்ளத்தில் பயம் குடிகொண்டது. தானும் கல்யாணமாகி போய்விட்டால் யாரும் இல்லாமல் அப்பா எப்படி வாழ்வார்? அவரின் எதிர்காலம் என்னவாகும்? அவரின் தனிமைக்கு யார் துணை என்ற எண்ணம் வந்ததும் அவள் உள்ளம் வாடியது. இப்படி பலதரப்பட்ட உணர்ச்சிகளில் அவள் தவித்து கொண்டிருந்தாள். சந்திரசேகர் கேட்டார், உனக்கு சம்மதந்தானே? ஜானகி அம்மா உயிரை நான் காப்பாத்தினேன்னு நன்றி கடனுக்காக எனக்கு ஏதாவது செய்யணும்னு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? இல்ல நாம ஏழைங்க, அவங்களுக்கு நாம உதவி பண்ணதுக்கு பதிலா எனக்கு வாழ்க்கை கொடுக்கலான்னு நம்ம மேல உள்ள அனுதாபத்துல இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? சேச்ச, அப்படியெல்லாம் இல்லடா. அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்போ அவருக்கு அவங்க அம்மா பேச்ச அவர் தட்ட மாட்டாராம். அப்போ அவங்க அம்மாவுக்காக தான் என்ன கல்யாணம் கட்டிக்க சம்மதம் சொல்லியிருக்காரு. என்ன பிடிச்சு இல்ல, அப்படித்தானே? நீ ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிற? சரி, இப்போ நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. கேளுங்கப்பா. அந்த பையனைத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொன்னா நீ என்ன பண்ணுவ? கல்யாணம் பண்ணிப்பேன். அப்போ எனக்காக நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அர்த்தமா? இல்ல உனக்கு பிடிச்சு அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னு அர்த்தமா? அது வந்து என்று இழுத்த தேன்மொழியை பார்த்து சந்திரசேகர் சிரித்தார். பின் சொன்னார், அப்படித்தாமா இதுவும். அந்த குடும்பமும் நல்ல குடும்பமா தெரியுது. அந்த பையனும் நல்ல பையன் மாதிரிதான் இருக்கான். நம்மளை விட வசதி அந்தஸ்து எல்லாத்துலயும் உயர்ந்தவங்க. அப்பேற்பட்டவங்க நம்மளோட சம்பந்தம் பண்ண வராங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லடா. அதேதான் நானும் சொல்றேன். நம்மளை விட வசதி அந்தஸ்து எல்லாத்துலயும் உயர்ந்தவங்களோட நாம சம்பந்தம் வச்சுக்கிட்டா அது சரியா இருக்குமா? நாளைக்கு உங்களை யாராவது ஏதாவது சொல்லி அவமானப்படுத்திட்டா? சி, அசடு. அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாது. அவங்க ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டாங்க. சரிப்பா, நானும் கல்யாணம் ஆகி போயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்படி தனியா இருப்பீங்க? இங்க குற்றாலத்திலேயே ஒரு மாப்பிள்ளைய பாருங்க. அடிக்கடி நான் வந்து உங்களை பார்த்துப்பேன் என்று தேன்மொழி சொன்னதும் சந்திரசேகரின் கண்கள் கலங்கியது. பின் சொன்னார், அம்மாடி, என் தங்கம், இது வரைக்கும் நீ எனக்காகவே வாழ்ந்துட்ட. இப்போ நீ உனக்காக வாழுடா. என்ன நான் பார்த்துப்பேன். நீ என்ன நினைச்சு கவலைப்படாத. எனக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லு என்று சந்திரசேகர் சிறு குழந்தை போல பிடிவாதம் பிடித்ததும் தேன்மொழி ஒன்றும் சொல்லாமல் மௌனமாக இருந்தாள். மௌனம் சம்மதம் என்று நினைத்து சந்திரசேகர் சந்தோஷப்பட்டார். பின் சத்தியமூர்த்திக்கு போன் செய்து விஷயத்தை சொன்னார். ஓகே சம்பந்தி, ஆதிய ஆபீஸுக்கு போயிருக்கான். அவன் வந்ததும் அவன் கிட்ட பேசிட்டு மறுபடியும் நான் உங்களுக்கு போன் பண்றேன் என்று சொல்லிவிட்டு சத்தியமூர்த்தி போனை வைத்தார். மாலை ஆபீஸிலிருந்து ஆதி வந்ததும் ஜானகி பேச்சை ஆரம்பித்தாள். ஆதி, நாங்க சந்திரசேகர் கிட்ட பேசிட்டோம். கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க என்று ஜானகி சொன்னதும் ஆதிக்கு வியப்பாக இருந்தது. அம்மாவை பார்த்து கேட்டான். அவரு சம்மதம் சொல்லிட்டாரு, ஓகே. தேன்மொழி, அவ அப்பா விருப்பம்தான் அவ விருப்பம். அப்போ அவளுக்கு இதுல விருப்பம் இல்ல, அப்படித்தானே? புரியாம பேசாத ஆதி. அந்த காலத்துல எங்க அப்பா காட்டின மாப்பிள்ளதான் உங்க அப்பா. பொண்ணு பார்க்க வரையில உங்க அப்பாவை நான் சரியா கூட பார்க்கல. எங்க அப்பாவுக்காக தான் நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். நான் உங்க அப்பா கிட்ட பேசவே 1 மாசம் ஆச்சு தெரியுமா என்று ஜானகி சொன்னதும் சத்தியமூர்த்தி சொன்னார். ஆமாப்பா, இப்ப வாயை மூடவே மாட்டேங்கிறா என்று சத்தியமூர்த்தி சொன்னதும் சும்மா இருங்க என்று சொல்லிவிட்டு ஆதியை பார்த்து ஜானகி கேட்டாள். நாங்கெல்லாம் எங்க அப்பா அம்மாவுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாங்க சந்தோஷமா இல்லையா? அம்மா, உங்க காலம் வேற, எங்க காலம் வேற. சரிப்பா, அப்போ நீ ஒண்ணு பண்ணு. நாளைக்கு நீ குற்றாலத்துக்கு போ. நேர்ல தேன்மொழிய பார்த்து சம்மதமானு கேட்டுட்டு வா. நாங்க அவ அப்பாக்கு போன் பண்ணி சொல்லிடுறோம் என்று ஜானகி சொன்னதும் மீண்டும் அவளை சந்திக்க போகிறோம் என்ற எண்ணம் வந்ததும் அவன் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்பு எரிந்தது. பின் ஒன்றும் அறியாதவன் போல்
உங்க இஷ்டம் என்று சொல்லிவிட்டு அவனின் அறைக்கு சென்றான். பின் சத்தியமூர்த்தி சந்திரசேகருக்கு போன் செய்து விஷயத்தை சொன்னார். சந்திரசேகரும் சரி என்றார். நாளை தன்னுடன் பேச ஆதி வரப்போகிறான் என்று தெரிந்ததும் தேன்மொழியின் உள்ளம் அவள் வசம் இல்லை. அவன் கண்களை முதலில் சந்தித்த அந்த நொடி, அவன் அருகில் வந்து மெதுவாக நன்றி சொன்ன விதம், அவள் கையில் இருந்த தண்ணீர் டம்ளரை வாங்கிய விதம், அவன் கண்களில் தெரிந்த காதல், அவன் இதழ்களில் தவழும் புன்னகை, இப்படி அவனின் நினைவுகள் அவளை தூங்க விடாமல் பாடாய் படுத்தியது. அன்றைக்கு என்று பார்த்து நேரம் ஆமை போல் ஸ்லோ மோஷனில் நகர்ந்து கொண்டு இருந்தது. விடியலை எதிர்பார்த்து அவள் கண்கள் ஏங்கி தவித்தது. அவளை மயக்கிய ஆதியின் நினைவில் பேதை தவித்திருக்க, ஆதியின் நிலைமையோ பரிதாபத்துக்கு உரியதாக இருந்தது. அவளிடம் எப்படி பேசலாம், என்ன கேட்கலாம் என்று கண்ணாடி முன்பு ஒத்திகை பார்த்து கொண்டு இருந்தான். கண்ணாடிக்கு மட்டும் வாய் இருந்திருந்தால் அவனை அசிங்கமாக திட்டியிருக்கும். இரவெல்லாம் அந்த உயிரற்ற கண்ணாடியை பாடாய் படுத்திவிட்டான். அவள் முன்பு எப்படி நிற்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், என்ன உடை உடுத்தி கொண்டு போக வேண்டும். அப்பப்பா, எவ்வளவு ஒத்திகைகள்! இவர்களின் போராட்டத்தை பார்க்க சகிக்காமல் பகலவன் வழக்கத்தை விட வேகமாக உதித்து விட்டான். மெரூன் கலர் டி ஷர்ட் வித் கிரீம் கலர் பேண்ட் அணிந்து கொண்டு ஆதி குற்றாலத்தை நோக்கி சென்றான். குற்றாலநாதர் கோவிலில் இருவரும் சந்தித்து பேச வேண்டும் என்பது இரு வீட்டார் எடுத்த முடிவு. கோவிலுக்குள் நுழைந்தான் ஆதி. 2000 வருடங்களுக்கு முன்பு செதுக்கிய சிற்பங்கள் அசையாமல் இருக்க, ஒரே ஒரு அழகு சிற்பம் மட்டும் நடந்து வருவதை கண்டான் ஆதி. லைட் பிங்க் சாரி வித் சில்வர் பார்டர் சேலையில் தேன்மொழி நடந்து வந்தாள். அவள் பிறந்த பொழுது அவள் தந்தை கூட இப்படி அவளை ரசித்திருக்க மாட்டார். ஆனால் ஆதி அந்த பேரழகின் ரசிகன் ஆனான். அவள் அருகில் வந்தாள். அவனை சந்தித்த நாள் முதல் இந்த நொடி வரை மனம் முழுவதும் அவன் நினைவுகள்தான். அவள் உள்ளம் முழுவதும் நிறைந்திருந்து அவளை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் அந்த முகத்தை நேரில் கண்டதும் ஏற்படும் உணர்வை வெளிப்படுத்த 12 உயிரும் 18 மெய்யும் அவளுக்கு போதவில்லை. இருவரும் அமைதியாக நின்றார்கள். அவர்களின் கண்கள் மட்டும் பேசிக்கொண்டே இருந்தன. பின் இருவரும் ஒரு இடத்தில் அமர்ந்தார்கள். முதலில் ஆதிதான் பேச்சை ஆரம்பித்தான். உங்களுக்கு என்று ஆதி ஆரம்பித்ததும் தேன்மொழி சொன்னாள், நோ ஃபார்மாலிட்டிஸ், ஜஸ்ட் நீ வா போனே பேசுங்க. ஓகே, அப்போ நீயும் என்ன ஆதினே கூப்பிடலாம் என்று ஆதி சொன்னதும் தேன்மொழி அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். ஆண் என்ற கர்வம் இல்லாமல் இருவரும் சமம் என்று அவன் சொல்லாமல் சொல்லியது அவளுக்கு பிடித்திருந்தது. அவனை பார்த்து சரி என்றாள். பின் ஆதி கேட்டான், கல்யாண விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கும், உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு என்று சொல்லிவிட்டு உனக்கு என்பது போல் புருவத்தை உயர்த்தி கேட்டாள். அந்த அழகில் அவன் மெய்மறந்து நின்றான். பின் சுதாரித்து கொண்டு சொன்னான், உனக்கு பிடிச்சிருக்குன்னா அதுக்கு பேரு காதலா என்ற ஆதி கேட்டதும் தேன்மொழியின் விழிகள் படபடத்தது. தொண்டை குழியில் எச்சில் விழுங்குவது அவளின் சங்கு கழுத்தில் நன்றாக தெரிந்தது. பின் சொன்னாள், தெரியல. அப்போ கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? ஊம்னா அப்பாவுக்கு சம்மதம். நான் அவரைய கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்ற ஆதி கேட்டதும் தேன்மொழி சிரித்தாள். அவளின் சிரிப்பில் அவன் ஆயுள் கைதி ஆனான். பின் தேன்மொழி சொன்னாள், இப்போதைக்கு எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. ஏன் சந்திச்சோன்னு தெரியாது, ஏன் கல்யாணம் வரைக்கும் வந்துச்சுன்னு தெரியாது. தப்போ சரியோ, நம்மள பெத்தவங்க நமக்கு கெட்டது நினைக்க மாட்டாங்க, அது மட்டும் தெரியும் என்று அவள் சொன்ன பதிலில் இருந்து அவளுக்கு தன்னை பிடிக்கிறதா இல்லையா என்ற கேள்விக்கு பதில் தெரியாமல் ஆதி தவித்தான். இவள் சொன்னதற்கு அவன் ஏதாவது பதில் சொல்வான் என்று அவள் எதிர்பார்த்தாள். ஆனால் அவன் மௌனத்தை மட்டுமே பதிலாக கொடுத்தான். அவன் தன்னை நேசிக்கிறானா என்று புரியாமல் அவள் குழம்பினாள். பின் ஆதி கேட்டான், சோ என்ற அதே கேள்வியை தேன்மொழி கேட்க அவன் இதழோரம் புன்னகைத்தான். பின் சொன்னான், லெட்ஸ் மீட் அட் அவர் வெட்டிங் என்று சொல்லிவிட்டு ஆதி அங்கிருந்து கிளம்பினான். அவன் கைப்பிடித்து கொண்டு அவனோடு செல்ல அவள் உள்ளம் துடித்தது. ஆனாலும் அவன் செல்வதை பார்த்து இதழில் புன்னகை ததும்ப உட்கார்ந்திருந்தாள். பின் அங்கிருந்து கிளம்பினாள். தனக்குள் இருக்கும் காதலை அவனிடம் சொல்ல ஏன் வார்த்தைகள் வரவில்லை என்று சிந்தித்து கொண்டே வீடு நோக்கி நடந்தாள். இதயத்தை அவளுக்கு கொடுத்த பிறகு ஏன் அவளிடம் என் காதலை சொல்ல முடியவில்லை, ஏதோ ஒன்று என்னை தடுக்கிறது என்று யோசித்து கொண்டே ஆதி காரில் சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தான். அத்தியாயம் 5. குற்றாலத்திலிருந்து சென்னை திரும்பிய ஆதி அவனின் அறையில் தூக்கம் வராமல் தவித்து கொண்டு இருந்தான்.
அவளுக்கு தன்னை பிடித்திருக்கிறதா என்று தெரிந்து கொண்டு தனது காதலை அவளிடம் வெளிப்படுத்த சென்றவன் இப்பொழுது ஒன்றும் பேசாமல் கல்யாணத்தில் சந்திப்போம் என்று மட்டும் சொல்லிவிட்டு வந்ததை நினைத்து தன்னைத்தானே திட்டிக் கொண்டு இருந்தான். அவ சொல்லாட்டி என்ன, நானாவது என் காதல சொல்லியிருக்கலாம். ச்ச, அவளை பார்த்தாலே வாயிலிருந்து வார்த்தை வரமாட்டேங்குது. அதே சமயம் அவ கூடவே இருக்கணும், அவகிட்ட நேரம் போறது தெரியாம பேசணும்னு தோணுது. அவளை பார்க்காத போது அப்படி பேசணும் இப்படி பேசணும்னு தோணுது. பார்த்த பிறகு ஒரு வார்த்தை கூட வாயிலிருந்து வரமாட்டேங்குது. டேமிட் என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டு கண்ணாடியை பார்த்தான் ஆதித்யா. இப்படி ஒன்னும் பேசாம வரதுக்குத்தான் நேத்து ராத்திரி முழுக்க என் வதைய வாங்கினியா என்று கண்ணாடி அவனை பார்த்து கேட்பது போல அவனுக்கு தோன்றியது. யாருமே நெருங்க முடியாத பெரிய பெரிய தொழில் அதிபர்களோடு அசால்ட்டாக பிசினஸ் டீலிங்கை தனது பேச்சு திறமையாலேயே முடித்து காட்டுபவன். முடியாது என்ற வார்த்தைக்கே அவன் அகராதியில் இடமில்லை. அவன் நடையின் ஓசையை பார்த்த பிறகு இடி முழக்கம் தனது தோல்வியை ஒத்துக்கொண்டு அமைதியாகிவிடும். அவன் கோபக் கனலுக்கு முன்னால் நாமெல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்று மின்னல் அமைதியாகிவிடும். ஆனால் இன்று அவள் கண்களை பார்த்து அவனின் காதலை சொல்ல அவனால் முடியவில்லை. சென்னை டு குற்றாலம் போக வர 1242 கிலோமீட்டர் கார் டிரைவ் செய்துதான் மிச்சம். ஆனால் இந்த சொல்லாமல் இருக்கும் காதல் கூட அவனுக்கு சுகமாகத்தான் இருந்தது. கார் பயணத்தின் ஒவ்வொரு நொடியும் அவள் நினைவைத் தவிர அவனுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. இன்று லைட் பிங்க் சாரி வித் சில்வர் பார்டரில் அவளை கண்ட அந்த முதல் நொடி அவனுக்கு ஞாபகத்திற்கு வந்தது. அமைதியாக சேரில் உட்கார்ந்தான். அவனுடைய ரைட்டிங் டேபிளில் இருந்த எழுதப்படாத புது டைரியை பார்த்தான். அதனை திறந்து முதல் முறையாக டைரி எழுத ஆரம்பித்தான். என்னவள் சேலையில் அவள் பேரழகி, அவள் வைத்திருக்கும் முத்து வைத்த பொட்டில் அவள் உலக அழகி. தலையில் மல்லிகைப்பூ மட்டும் இல்லை, அதுவும் இருந்திருந்தால் அவளே பிரபஞ்ச அழகி என்று எழுதி பேனாவை அந்த பக்கத்தில் வைத்து மூடினான். கண்கள் மூடி அவள் நினைவிலேயே மூழ்கி போனான். அப்படியே உறங்கி போனான். ஊரு உலகமே உறங்கிவிட்டது. மழையின் வருகையை எதிர்பார்த்து தவளை மட்டும் கத்திக்கொண்டு இருந்தது. அந்த நிசப்தமான நேரத்தில் குற்றால அருவியின் நீர்வீழ்ச்சி சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. தேன்மொழியின் உள்ளத்தில் இடி மின்னல் மழைக்கு பஞ்சமில்லாமல் இருந்தது. என்று அவன் கண்களை கண்டாலோ அன்றிலிருந்து அவள் தூக்கத்தை இழந்து விட்டாள். ஒன்றை இழந்தால்தானே ஒன்றை பெற முடியும். தூக்கத்தை இழந்து அவன் நினைவை பெற்றுக்கொண்டாள். ச்ச, இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்காரு, அவர்கிட்ட நம்ம காதல சொல்லியிருக்கலாம், இப்படி சொல்லாம விட்டுட்டோமே, கொஞ்சம் கூட அறிவே இல்ல என்று தலையில் அடித்து கொண்டாள். பின் வீட்டிற்கு பின்பக்கத்தில் இருக்கும் ரோஜா செடிக்கு அருகில் வந்து அமர்ந்தாள். தன்னைத்தானே கேள்வி கேட்க ஆரம்பித்தாள். ஏன் அவரை நேர்ல பார்த்ததும் நீ அதிகமா அவர் கூட பேசல என்று அவள் கேட்டதும் அவள் உள்ளம் அவளுக்கு பதில் சொல்லியது. அவனோடு பேசுவதை விட அவன் அருகில் இருந்து பேசாமல் அவனை ரசிப்பதுதான் உனக்கு பிடித்திருக்கிறது. சரி, அப்ப அவருக்கு என்ன பிடிச்சிருக்கா? அவர் மனசுல நான் இருக்கேனா? அவன் மனசுல நீ இருக்கிறாயா என்று எனக்கு தெரியாது. ஆனால் உன் மனதில் அவன்தான் நாயகன், உன்னை ஆளும் கண்ணாளன் என்று அவள் மனம் சொன்னதும் வெட்கம் கலந்த புன்னகையோடு உள்ளே சென்றாள். தேன்மொழிக்கு சிறு வயதிலிருந்தே ஓவியம் வரைவது பிடிக்கும். அதனால் அவளின் டிராயிங் நோட்டை திறந்து படம் வரைய ஆரம்பித்தாள். ஒரு அழகான கடல், அதில் ஒரு படகில் ஒரு இளம் ஜோடி பயணம் செய்து கொண்டு இருந்தார்கள். அதில் ஆணின் உடைக்கு இன்று ஆதி அணிந்து வந்திருந்த மெரூன் கலர் டிஷர்ட் வித் கிரீம் கலர் பேண்ட் வண்ணத்தை தீட்டினாள். பெண்ணின் உடைக்கு அவள் அணிந்திருந்த லைட் பிங்க் சாரி வித் சில்வர் பார்டர் வண்ணத்தை தீட்டினாள். ஓவியத்தை வரைந்து முடித்ததும் அதற்கு கீழ் வாழ்க்கை என்னும் படகில் உன்னோடு வாழ்நாள் முழுவதும் பயணிக்க ஆசைப்படுகிறேன் என்று எழுதி கையொப்பமிட்டாள். பின் அவனையே நினைத்து கொண்டு இருந்தாள். அப்படியே உறங்கி போனாள். மறுநாள் காலையில் சாப்பிடும் பொழுது சத்தியமூர்த்தி ஆதியிடம் கேட்டார். ஆதி, நேத்து எங்க மருமகளை பாத்தியா? என்ன சொன்னா? ராத்திரி உன்கிட்ட பேசலாம்னு பார்த்தோம், ஆனா நீ வந்ததும் படுக்க போயிட்ட, அதான் பேச முடியல. பார்த்தேன்பா. என்ன சொன்னா? ஒன்னும் சொல்லல. ஒன்னும் சொல்லலையா? ஆமாப்பா. உன்னை பிடிச்சிருக்கா? கல்யாணத்துக்கு சம்மதமானு நீ கேட்டியா? கேட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னா? அவங்க அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க அப்பாவுக்கு சம்மதம்னு சொல்றா என்று ஆதி கொஞ்சம் கோபமாக சொன்னதும் ஜானகியும் சத்தியமூர்த்தியும் ஒருவரை ஒருவர் பார்த்து மெலிதாக சிரித்தார்கள். பின் ஜானகி கேட்டாள், அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் உங்க அப்பாவைய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்டேன்.
என்று ஆதி சொன்னதும் இருவரும் சிரித்து விட்டார்கள். பின் சத்தியமூர்த்தி சொன்னார், டே ஆதி, நீ பிசினஸ்னு இருந்ததால பொண்ணுங்களோட கோடு லாங்குவேஜ் உனக்கு தெரியல. கோட் லாங்குவேஜா? பொண்ணுங்க எதையும் டைரக்டா சொல்ல மாட்டாங்க. இப்போ உடம்பு சரியில்லை, அதனால சமையல் செய்யல, ஹோட்டலுக்கு போகலாம் அல்லது ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு நேரடியா சொல்ல மாட்டாங்க. நாம கேட்டா கூட, இல்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் சமையல் பண்றேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பரவாயில்ல, டெய்லி வீட்ல சமைச்சு சமைச்சு டயர்டா இருக்கும். பாவம் நீ, ஒரு சேஞ்சுக்கு நாம இன்னைக்கு ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு நாமளாதான் அவங்கள ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். அதே மாதிரி உங்க இஷ்டம் அப்படின்னு சொன்னாங்கன்னு வையி, எனக்கு பிடிக்கல, அதையும் மீறி நீ பண்ண, அவ்வளவுதான் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நிறைய இருக்கு ஆதி. கல்யாணம் ஆனா போக போக நீயே புரிஞ்சுப்ப என்று சத்தியமூர்த்தி சொல்ல சொல்ல ஆதி மிரண்டு போயிருந்தான். எச்சிலை விழுங்கி கொண்டு சொன்னான், அப்போ கல்யாண வாழ்க்கையை விட பிசினஸ் ஈஸி. அங்க எல்லாம் நேரடியா வெளிப்படையா இருக்கும். ஆனா இந்த பொண்ணுங்கள புரிஞ்சுக்கவே முடியாது போலயே. ஏன்பா இந்த பொண்ணுங்க இப்படி இருக்காங்க? கடவுளோட படைப்பே அப்படித்தான், மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் என்று சத்தியமூர்த்தி சொன்னதும் ஜானகி அவரை முறைத்தாள். ஐயோ, உங்க அம்மா இருக்கிறத மறந்துட்டு உண்மையை பேசிட்டேன் ஆதி, உங்கள என்று ஜானகி செல்லமாக கோவப்பட சத்தியமூர்த்தி சிரித்துக்கொண்டே சொன்னார், எல்லாம் நம்ம பையன் கல்யாணத்துக்காகத்தான் சொல்றேன். தேன்மொழி நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்ல என்று சத்தியமூர்த்தி கேட்டதும் ஜானகி சிரித்துக்கொண்டே சமையல் அறைக்குள் சென்றாள். பின் ஆதியை பார்த்து சத்தியமூர்த்தி சொன்னார், ஆதி, இப்ப கூட அவங்க அப்பாவுக்கு சம்மதம்னு அவ சொல்லியிருக்கா. அப்படின்னா எனக்கும் சம்மதம், உங்களை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் என்று சத்தியமூர்த்தி சொன்னதும் ஆதியின் முகத்தில் புன்னகை மலர் பூத்தது. சத்தியமூர்த்தி கேட்டார், அப்போ முகூர்த்த தேதி குறிக்கட்டுமா என்று சத்தியமூர்த்தி கேட்டதும் ஆதி புன்முறுவலோடு அங்கிருந்து சென்றான். அதன் பிறகு சந்திரசேகரிடம் போனில் பேசி முகூர்த்த நாள் குறித்தார்கள். நாட்கள் சென்றது. திருமணத்திற்கு 2 நாட்களுக்கு முன்பு ஆதியின் கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து சேர்ந்தார்கள் தேன்மொழியும் சந்திரசேகரும். அத்தியாயம் 6. மதியம் என்றும் சொல்ல முடியாத, மாலை என்றும் சொல்ல முடியாத இடைப்பட்ட நேரம் அது. ஆதியின் கெஸ்ட் ஹவுஸில் ஒரு தனி அறையில் தேன்மொழி இருந்தாள். கல்யாண விஷயமாக சந்திரசேகர் வெளியில் சென்றிருந்தார். திருமணத்திற்கு வரும் விருந்தினர்கள் தங்குவதற்காக அந்த கெஸ்ட் ஹவுஸை சில வேலையாட்கள் சுத்தம் செய்து கொண்டு இருந்தார்கள். மற்றபடி வீட்டில் யாரும் இல்லை. சூரியன் மெதுமெதுவாக மறைய முயற்சி செய்து கொண்டு இருந்தான். அதனால் சூரியனின் பொன்னிற ஒளி மறைந்து மங்கலான ஒளி திரைச்சீலை வழியே தேன்மொழியின் அறையில் பிரகாசித்துக் கொண்டு இருந்தது. ஆதித்யாவிற்கு இன்று முக்கியமான மீட்டிங் இருந்தது. நாளையிலிருந்து திருமணம் முடிந்து 1 வாரத்திற்கு அவனால் ஆபீஸுக்கு செல்ல முடியாது என்பதால் அனைத்து வேலைகளையும் இன்றே பார்த்து கொண்டு இருந்தான். எல்லா ஆபீஸ் வேலைகளையும் முடித்த பிறகு வீட்டிற்கு செல்லும் முன் அவனையும் அறியாமல் கெஸ்ட் ஹவுஸை நோக்கி காரை ஓட்டினான். ஏன் அவ்வாறு செய்தான் என்று அவனுக்கே தெரியாது. கார் கெஸ்ட் ஹவுஸ் முன்பு நின்றது. கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். சட்டையிலிருந்து டையை கலட்டி கொண்டே லேப்டாப் பேக்கை சோஃபாவில் வைத்துவிட்டு படியேறப் போனான். ஏதோ ஒன்று அவனை தடுத்து நிறுத்தியது. அப்படியே அசையாமல் நின்றான். சுற்றியும் முற்றியும் பார்த்தான். யாரும் இல்லை. வேலையாட்கள்தான் வேலை செய்து கொண்டு இருந்தார்கள். வீடே அமைதியாக இருந்தது. ஆனாலும் ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வை உணர்ந்தான். அவன் இதய துடிப்பின் ஓசை வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக கேட்க ஆரம்பித்தது. மாடிப்படியின் கைப்பிடியை பிடித்தான். அவனுக்கு நெருக்கமானவர்கள் யாரோ சற்று முன்பு அந்த இடத்தை தொட்டது போல் ஒரு உணர்வு அவனுக்குள் அதிர்வை உண்டாக்கியது. கண்களை மெதுவாக மூடினான். அவனின் அகக்கண்களில் தேன்மொழி தெரிந்தாள். அவள் வந்துவிட்டாள், இங்குதான் இருக்கிறாள் என்று அவன் மனம் சொன்னது. காற்று மெதுவாக வீசி அவன் தலைமுடியை வருடியது. அங்கு மாடி அறையில் கண்ணாடி முன்பு தனது துப்பட்டாவை சரி செய்து கொண்டிருந்தாள் தேன்மொழி. திடீரென்று ஏதோ ஒன்று அவளை தடுத்து நிறுத்தியது. அப்படியே நின்றாள். மெதுவாக திரும்பி பார்த்தாள். காற்றில் ஜன்னலின் திரைச்சீலை ஆடியது. அவள் உள்ளத்தின் குரல் ஒலித்தது, உனது கண்ணாளன் வந்துவிட்டான், இங்குதான் இருக்கிறான் என்றது. அவள் கால்களால் ஒரு இடத்தில் நிற்க முடியவில்லை.
கை விரல்களை பிசைய ஆரம்பித்தாள். கண்களில் பதட்டம் குடிகொண்டது. லப்டப் என்ற இதய துடிப்பின் ஓசை முன்பை விட அதிகமாக கேட்டது. ஆதித்யா படியில் ஏறி அறையின் கதவு அருகில் வந்தான். தேன்மொழியும் அறையின் கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தாள். இருவர் கண்களும் சந்தித்து கொண்டது. சிறு புன்னகையோடு தேன்மொழியை பார்த்து ஆதி கேட்டான், எப்படி இருக்க? நீங்க என்று தேன்மொழி கேட்டதும், உன்னை சந்தித்த நாள் முதல் என் உயிர் என் வசம் இல்லை. இன்று மீண்டும் உன் விழிகளை சந்தித்த பிறகுதான் மீண்டும் புத்துயிர் பெற்றேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். ஆனால் அவளிடம் சிறு புன்னகையுடன் என்ற ஒற்றை எழுத்தை பதிலாக தந்தான். பின் கேட்டான், எல்லாம் வசதியா இருக்கா? வசதியா இருக்கிறது முக்கியம் இல்ல, பிடிச்சவங்க கூட இருக்கிறதா முக்கியம். இன்னும் ஒரு நாள் தான், அப்புறம் எல்லாம் சரியாயிடும் என்று சொன்ன ஆதியை வியப்போடு பார்த்தாள். பரவாயில்லையே, இவருக்கு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது புரிந்து விட்டதே என்று நினைத்து வியந்தாள். அவன் அவளை நோக்கி நடந்து வந்தான். அவன் ஒவ்வொரு அடியாக முன்னோக்கி நடந்து வர அவள் ஒவ்வொரு அடியாக பின்னோக்கி நடந்தாள். கதவோடு சாய்ந்தாள். அவள் அருகில் அவன் நின்றான். இருவரின் கண்களும் அவர்கள் அனுமதி இல்லாமல் பார்த்து கொண்டே இருந்தது. அப்பொழுது, அம்மாடி தேனு என்று அழைத்து கொண்டே சந்திரசேகர் வந்தார். அவரின் குரல் கேட்டுத்தான் இருவரும் சுய உணர்வு பெற்றார்கள். பின் இருவரும் கீழே வந்தார்கள். ஆதியை பார்த்ததும் சந்திரசேகர் கேட்டார், அட மாப்பிள, வாங்க மாப்பிள, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மாப்பிள. ஆபீஸ் முடிஞ்சு நேரே இங்கதான் வரீங்களா? ஆமா மாமா, கெஸ்ட் ஹவுஸ சுத்தம் பண்ண சொல்லியிருந்தோம், அதான் வேலை முடிஞ்சிருச்சான்னு பார்க்க வந்தேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாப்பிள, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க என்று சந்திரசேகர் சொன்னதும் ஆதி தேன்மொழியை பார்த்தான். அவள் புன்னகையோடு தலை குனிந்து நின்றாள். பின் ஆதி அங்கிருந்து கிளம்பினான். அதற்கு அடுத்த நாள் நிச்சயதார்த்தம். மறுநாள் சுப வேளையில் ஆதி தேன்மொழி கழுத்தில் மாங்கல்யத்தை சூடினான். அன்று இரவு ஆதியின் மெத்தை மல்லிகை பூக்களாலும் ரோஜா இதழ்களாலும் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. சிவப்பு வண்ண சேலையில் தலையில் மல்லிகை பூவுடன் ஜன்னல் அருகில் நின்று கொண்டிருந்தாள் தேன்மொழி. ஆதி மெதுவாக கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான். தேன்மொழியின் உள்ளம் வழக்கத்திற்கு மாறாக படபடத்தது. ஆதி அவள் அருகில் வந்தான். இருவரும் ஜன்னல் வழியாக பௌர்ணமி நிலவை ரசித்தார்கள். பின் ஆதி தேன்மொழியை பார்த்தான். தேனு என்று ஆதி அழைத்ததும் தேன்மொழி சட்டென்று அவனை திரும்பி பார்த்தாள். அவள் அப்பா அவளை அப்படித்தான் அழைப்பார். அவள் கண்கள் கலங்கியது. அவளின் கண்ணீரை துடைத்து விட்டான் ஆதி. அவளின் கையை பிடித்து கொண்டு சொன்னான், நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமானவங்க இல்ல. உனக்கு என்ன பத்தியும் எனக்கு உன்னை பத்தியும் எதுவும் தெரியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் மனசு விட்டு பேசி பழகல. ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நாம கணவன் மனைவியா இங்க நிக்கிறோம் என்று ஆதி சொன்னதும் தேன்மொழி சொன்னாள், உண்மைதான், இன்னாருக்கு இன்னாருன்னு இறைவன் ஏற்கனவே முடிவு பண்ணியிருப்பான். நம்ம கையில ஒன்னும் இல்ல. எஸ், அதனால நீ யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோ. நாம முதல்ல பேசி பழகி நண்பர்களாவோம், அதுக்கப்புறம் காதலிப்போம், அப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம் என்று சொன்ன ஆதியை நன்றி உணர்வோடு கண்களில் கண்ணீர் ததும்ப பார்த்தாள். ஆதி சிரித்து கொண்டே சொன்னான், எனக்கு காதல் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, அது நடக்கல. அதனால நாம இந்த அரேஞ்ச் மேரேஜ லவ் மேரேஜா மாத்திரலாம் என்று ஆதி சொன்னதும் தேன்மொழி வெட்கத்தோடு தலையசைத்தாள். ஆதி மேலும் சொன்னான், எனக்கு மெத்தையில லெப்ட் சைடு படுத்தாதான் தூக்கம் வரும். உனக்கு? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்போ ஓகே, நீ ரைட் சைடு படுத்துக்கோ என்று சொல்லிவிட்டு ஆதி மெத்தையின் இடது பக்கம் படுத்து விட்டான். தேன்மொழி மெத்தையின் வலது பக்கம் படுத்தாள். தன்னவள் தன்னிடம் வந்துவிட்டாள் என்ற தைரியத்தாலும் நம்பிக்கையாலும் ஆதி படுத்ததும் உறங்கி போனான். விரும்பிய ஓர் உயிர் உறவாக வந்துவிட்டது. இருந்தாலும் புதிய இடம், அப்பாவின் நினைவு எல்லாம் சேர்ந்து தேன்மொழி தூக்கம் வராமல் தவித்தாள். திரும்பி படுத்தாள். சிறு குழந்தை போல் தூங்கும் ஆதியின் முகத்தை ரசித்தாள். அவன் அறியாமல் அவனை ரசிப்பதில் பெண்களுக்கு நிகர் பெண்கள்தான். அவனை பார்த்தபடி அப்படியே உறங்கி போனாள். மறுநாள் காலையில் சந்திரசேகருடன் தேன்மொழி பேசிக்கொண்டிருந்தாள். அப்பா, இன்னைக்கே கிளம்பணுமா? ஆமாண்டா, அங்க கடை இருக்கு, தனியா தாமரையால சமாளிக்க முடியாது. உங்களுக்கு சுடுதண்ணி கூட வச்சுக்க தெரியாது. இனி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? அதான் தாமரை கிட்ட சொல்லிட்டியே, அப்புறம் என்ன, அவ பாத்துப்பா. நானும் அவகிட்ட கேட்டு சமையல் கத்துக்கிறேன். அப்புறம் மாத்திரையெல்லாம் சரியா எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது போன் பண்ணிரணும். சரிடா, கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் என்று சந்திரசேகர் சொன்னதும் தேன்மொழியின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. அதனை பார்த்து சந்திரசேகர் பதறி போய் கேட்டார், அம்மாடி, ஏன் அழுகிற?
நீங்க இங்கேயே இருக்க கூடாதா? நான் அத்தை மாமா கிட்ட கேக்குறேன், அவர்கிட்ட பேசுறேன். ச்சே, அது நல்லா இருக்காதுடா. அது தப்பு. நீ என்ன பத்தி யோசிக்காம உன் வாழ்க்கைய பாரு. உனக்கு அழகான குடும்பம் அமைஞ்சிருக்கு. அன்பான நல்ல பையன் புருஷனா வந்திருக்காரு. அவரு மனசு நோகாம நடந்துக்க. அத்தை மாமா சொல்றபடி கேட்டு நடந்துக்க. அனுசரிச்சு போ. கோவப்படாத. குற்றால மாதிரி நீயா எங்காவது போயிராத. இந்த ஊர்ல எல்லா தெருவும் ஒரே மாதிரி இருக்கு. அதனால மாப்பிள கூட போயிட்டு மாப்பிள கூட வந்துரு என்று சந்திரசேகர் சொல்ல சொல்ல அவர் மடியில் படுத்து அழுதாள் தேன்மொழி. அவளை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தார் சந்திரசேகர். இது அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்தான் ஆதி. பின் அன்று மாலை சந்திரசேகர் ஊருக்கு கிளம்பி கொண்டிருந்தார். சத்தியமூர்த்தியையும் ஜானகியையும் பார்த்து சொன்னார், நான் கிளம்புறேன் சம்மந்தி. தேனு தாயில்லாத பொண்ணு. இனிமே நீங்க தான் அவளுக்கு அம்மா அப்பா. அவளை பாத்துக்கோங்க. ஏதாவது அவ தப்பு பண்ணாலும் நீங்க அவளுக்கு எடுத்து சொல்லுங்க. அவ புரிஞ்சுப்பா என்று சந்திரசேகர் சொன்னதும் ஜானகி சொன்னாள், அண்ணே, இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? அவ எங்க வீட்டு பொண்ணு, நாங்க பாத்துக்கிறோம் என்று ஜானகி சொன்னதும் அவர்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு விட்டு மகள் தேன்மொழியை பார்த்தார். அவள் விழிகளில் நீர் ததும்பி நின்றது. சந்திரசேகராலும் எதுவும் பேச முடியவில்லை. பிரிவு துயரம் தொண்டையை அடைத்தது. கிளம்புறேன் என்று தலையை மட்டும் ஆட்டிவிட்டு மாப்பிள்ளை ஆதியை தேடினார் சந்திரசேகர். பின் சத்தியமூர்த்தியை பார்த்து கேட்டார், சமந்தி, மாப்பிள்ளை எங்க என்று சந்திரசேகர் கேட்கவும், இதோ இங்க இருக்கே மாமா என்று சொல்லிக்கொண்டே ஆதி வரவும் சரியாக இருந்தது. நான் கிளம்புறேன் மாப்பிள்ள, தேனுவ பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன் மாமா. ஆனா உங்களால இப்போ குற்றாலம் போக முடியாதே. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஏதாவது ஸ்ட்ரைக்கா? பஸ் ஓடாதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. உங்களுக்கு ஸ்டேஷனரி கடை பாத்துக்கிட்ட அனுபவம் இருக்கு. அதனால நம்ம கம்பெனில அட்மின் சப்ளைஸ் ஆபீசரா உங்களுக்கு போஸ்டிங் போட்டிருக்கு. இனிமே நம்ம கம்பெனியோட ஆபீஸ் ஸ்டேஷனரி இன்வென்ட்ரி, அதாவது பென்ஸ், நோட் பேட்ஸ், ஐடி கார்டு, பிரிண்டர், ஃபைல்ஸ், அப்புறம் மந்த்லி பர்ச்சேஸ் ரெக்கார்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தோட பில்லையும் பர்ச்சேஸ் ரிஜிஸ்டரையும் நீங்க தான் மெயின்டைன் பண்ண போறீங்க. அதனால இனிமே நீங்க இங்க தான் எங்க கூட இருக்க போறீங்க என்று ஆதி சொன்னதும் சந்திரசேகர் வாயடைத்து நின்றார். தேன்மொழியின் கண்களில் சந்தோஷமும் வியப்பும் மாறி மாறி இருந்தது. சந்திரசேகர் கேட்டார், மாப்ள, என்ன இது? எனக்கு என்ன தெரியும்னு நீங்க? உங்களுக்கு என்னை விட வயசும் அதிகம், அனுபவமும் அதிகம். உங்களுக்கு எல்லாம் தெரியும் மாமா. அதனால மறுப்பு சொல்லாம இங்கேயே இருங்க. அப்போ குற்றாலத்துல இருக்கிற வீடு கடை அதெல்லாம் வாடகைக்கு விட ஏற்பாடு பண்ணியாச்சு. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம இருங்க. உங்களுக்கு கீழே ரூமும் ரெடி பண்ணியாச்சு என்று ஆதி சொன்னதும் சந்திரசேகர் சத்தியமூர்த்தியையும் ஜானகியையும் பார்த்தார். சத்தியமூர்த்தி சொன்னார், எங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஆதி வந்து சொல்லட்டும்னு நாங்க அமைதியா இருந்தோம். கவலைப்படாம இருங்க. ஆபீஸுக்கு நாம சேர்ந்து போயிட்டு வருவோம். காலையில 2 பேரும் வாக்கிங் போவோம். சாயந்தரம் டிவி பார்த்துக்கிட்டே உள்ளூர் விஷயம் முதல் உலகம் விஷயம் வர பேசுவோம். என்ன, ஜானகி தான் கொஞ்சம் சுமாரா சமைப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்று சத்தியமூர்த்தி சொன்னதும் ஜானகி சிரித்துக்கொண்டே முறைத்தாள். அதனை பார்த்த சத்தியமூர்த்தி சொன்னார், ஓ சாரி, வர வர என் வாய் என் கண்ட்ரோல்லையே இருக்க மாட்டேங்குது. இருக்காது 2 நாளைக்கு சோத்த கண்ல காட்டாம பிரெட்டு சப்பாத்தின்னு போட்டா வாய் கண்ட்ரோலுக்கு வந்துரும். ஏமா தாயே, பழி வாங்கிறாத. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அந்த பயம் இருக்கட்டும் என்று ஜானகி சொன்னதும் சிறு குழந்தை போல் வாயில் விரல் வைத்து கொண்டு உட்கார்ந்த சத்தியமூர்த்தியை பார்த்து அனைவரும் சிரித்தார்கள். பின் ஆதியின் கையில் முகம் புதைத்து அழுதார் சந்திரசேகர். பின் சொன்னார், ரொம்ப நன்றி மாப்ள என்று சொல்லிவிட்டு அவரின் அறைக்கு சென்றார். ஆதி அவனின் அறைக்கு சென்றான். அத்தியாயம் 7. அப்பாவை அவர் அறையில் தங்க வைத்தாள் தேன்மொழி. சந்திரசேகர் சொன்னார், இப்படி ஒருத்தர் மாப்பிள்ளையா கிடைக்க நான் என்ன புண்ணியம் செஞ்சேன்னு தெரியல என்று சொல்லி ஆனந்த கண்ணீர் வடித்தார். தேன்மொழியின் கண்களிலும் கண்ணீர் ததும்பி நின்றது. பின் அவரை சமாதானப்படுத்திவிட்டு ஹாலுக்கு வந்தாள். அங்கு சோஃபாவில் உட்கார்ந்து சத்தியமூர்த்தியும் ஜானகியும் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஓடி சென்று அவர்கள் காலில் விழுந்தாள் தேன்மொழி. அவளை தொட்டு தூக்கினாள் ஜானகி. பின் கேட்டாள், என்னாச்சுமா? அப்பா இங்க என்று முழுவதுமாக சொல்ல முடியாமல் ஜானகியை கட்டிப்பிடித்து அழுதாள் தேன்மொழி. ஜானகியும் சத்தியமூர்த்தியும் அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று புரிந்து கொண்டார்கள். அவளின் கண்ணீரை துடைத்துவிட்டு ஜானகி சொன்னாள், அழுகாதடா,
இது உங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே நாங்க எடுத்த முடிவுதான். ஆனா உடனே செய்யலாம்னு யோசிக்கல. 1 மாசம் 2 மாசம் கழிச்சு பொறுமையா செய்யலாம்னு இருந்தோம். ஆனா இன்னைக்கு காலையில நீயும் உன் அப்பாவும் பேசினதை கேட்டுட்டு ஆதிதான் உடனே இந்த முடிவை எடுத்தான் என்று ஜானகி சொன்னதும் தேன்மொழிக்கு என்ன செய்வது என்ன சொல்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. ஆதியின் மீதிருந்த காதல் நொடிக்கு நொடி அதிகமானது. பேசாமல் அமைதியாக நின்றாள். சத்தியமூர்த்தி சொன்னார், உங்க அப்பா இங்க இருக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்கு அண்ணனோ தம்பியோ இல்ல. உங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா கூட நாங்க இத பத்தி யோசிச்சிருக்க மாட்டோம். ஒத்த பொண்ண பெத்தவரு, அவருக்குன்னு கடைசி காலத்துல யார் இருக்கா? அதனாலதான் இந்த முடிவை நாங்க எடுத்தோம். ஆனா ஒரு உண்மைய உன்கிட்ட மறைக்காம சொல்லிடுறோமா, இந்த முடிவை முதல்ல எடுத்தது உன் புருஷன் ஆதிதாமா என்று அவர் சொன்னதும் கன்னங்களில் கண்ணீர் வடிய வேகமாக அவர்கள் அறைக்கு ஓடினாள் தேன்மொழி. அங்கு கம்ப்யூட்டர் டேபிளுக்கு முன் நின்று ஆபீஸ் சம்பந்தப்பட்ட ஃபைலை கையில் வைத்து பார்த்து கொண்டிருந்தான் ஆதி. ஓடி சென்று பின்னாலிருந்து அவனை அணைத்து கொண்டு அழுதாள். பின் அவளின் கையை பிடித்து மெத்தையில் உட்கார வைத்தான் ஆதி. அவள் அருகில் அவனும் உட்கார்ந்தான். அவன் கையை பிடித்து கொண்டு அழுது கொண்டே இருந்தாள். அவள் அழுது முடிக்கட்டும் என்று பொறுமையாக இருந்தான். பின் கண்ணீரை துடைத்து கொண்டு சொன்னாள், தேங்க்ஸ். எதுக்கு? அப்பாவ இங்க என்று முழுவதுமாக சொல்லி முடிப்பதற்குள் ஆதி சொன்னான், ஏன் அப்பா அம்மா நம்ம கூட தானே இருக்காங்க, அப்ப உன் அப்பாவும் நம்ம கூட தான் இருக்கணும் என்று சொன்ன ஆதியை இமைக்காமல் பார்த்தாள் தேன்மொழி. ஆதி மேலும் சொன்னான், காலையில நீயும் உங்க அப்பாவும் பேசினதை கேட்டேன். உன் கண்ல கண்ணீரை பார்த்ததும் என்னால தாங்க முடியல. அதான் உடனே ஏற்பாடு பண்ணிட்டேன் என்று சொன்ன ஆதியின் தோளில் தேன்மொழி சாய்ந்தாள். ஆதி கேட்டான், ஆமா, உங்க அப்பாவை உன் கூடவே வச்சுக்கணும்ன்ற உன்னோட எண்ணத்தை என்கிட்ட வெளிப்படையாவே சொல்லிருக்கலாமே, ஏன் சொல்லல? இங்க உங்க கூட வாழ எனக்கே தகுதி இருக்கான்னு தெரியல, இதுல எங்க அப்பாவை வேற என்று சொன்ன தேன்மொழியின் இதழ்களை கைகளால் மூடினான். பின் கேட்டான், தகுதின்றது என்ன? பணமா, படிப்பா, அந்தஸ்தா? எல்லாம் தான் கிடையாது. நல்ல மனசுதான் உண்மையான தகுதி. எங்களை விட நீதான் உள்ளத்தாலையும் குணத்தாலையும் உயர்ந்தவ. நீ இல்லாம வேற யாரு இங்க இருக்க முடியும்? நான் உன்னை கோவில தனியா சந்திச்சு பேசும்போதே புரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு உங்க அப்பா எவ்வளவு முக்கியம்னு. மறுநாளே நான் வீட்ல இத பத்தி பேசி முடிவெடுத்துட்டேன் என்ற ஆதி சொன்னதும் தேன்மொழியின் கண்கள் அவனை இமைக்காமல் பார்த்து கொண்டே இருந்தது. ஆதி என்ன என்று புருவத்தை உயர்த்தி கேட்டான். அவள் ஒன்றுமில்லை என்று தலையாட்டி விட்டு அவன் கைகோர்த்து அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். அந்த நொடியில் தன்னை விட பாதுகாப்பாக யாராலும் இருக்க முடியாது என்று அவளுக்கு தோன்றியது. சிறிது நேரம் இருவரும் அப்படியே இருந்தார்கள். பின் ஆதியின் செல்போன் ஒலித்தது. ஆபீஸிலிருந்து மேனேஜர் அழைத்திருந்தார். அவருடன் பேசிவிட்டு தேன்மொழியை பார்த்து சொன்னான், நாளைக்கு காலையில இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, சீக்கிரம் கிளம்பணும். நீ தூங்கு, நான் மீட்டிங்க்கு தேவையானதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தூங்குறேன் என்று சொல்லிவிட்டு கம்ப்யூட்டர் டேபிளில் உட்கார்ந்தான் ஆதி. யாரும் தராத ஆறுதலையும் எந்த வார்த்தைகளும் தராத நம்பிக்கையையும் அவனிடத்தில் அவள் உணர்ந்தாள். ஆறுதலுக்கும் நம்பிக்கைக்கும் அஸ்திவாரமாக இருப்பதுதானே காதல். தன்னை அவன் காதலால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆளத் தொடங்கிவிட்டான் என்ற உண்மை தேன்மொழிக்கு புரிய ஆரம்பித்தது. அவனை பார்த்தபடி தூங்கிவிட்டாள். எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு எல்லாவற்றையும் எடுத்து வைத்துவிட்டு படுக்க வந்தான் ஆதி. அங்கு அழகோவியமாக உறங்கிக் கொண்டிருக்கும் தேன்மொழியை பார்த்தான். உடனே அவனின் டைரியை எடுத்தான். என்னவளே, ஒவ்வொரு விடியலின் போதும் நான் காணும் முதல் முகம் உன்னுடையதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளின் முடிவிலும் இறுதியாக என் கண்கள் காணும் முகமும் உன்னுடையதாக இருக்க வேண்டும். எனது இந்த வேண்டுகோளை நிறைவேற்றுவாயா என்று எழுதிவிட்டு படுத்தான். மறுநாள் காலையில் அவன் பரபரப்பாக ஆபீஸிற்கு கிளம்பி கொண்டிருந்தான். அவன் சென்றதும் அவளின் டிராயிங் நோட்டை எடுத்து தேன்மொழி வரைய ஆரம்பித்தாள். நேற்று அவன் கைகோர்த்து அவன் தோள் சாய்ந்ததை நினைத்தாள். அதனையே வரைந்தாள். வரைந்து முடித்ததும் அதன் கீழ் கூடுதலாக எதுவும் வேண்டாம், 7 ஜென்மத்துக்கும் கூடவே நீ இரு, அது போதும் என்று எழுதி கையெழுத்து போட்டாள். முன்பெல்லாம் எஸ் தேன்மொழி என்றுதான் கையெழுத்து போடுவாள். இன்று அவளையும் அறியாமல் ஏ தேன்மொழி என்று கையெழுத்து போட்டாள். ஒரு பெண்ணுக்கு அப்பா தரும் அன்பை விட அதிக அன்பை கொடுக்க முடியும் என்ற காரணத்திற்காகத்தான் திருமணத்திற்கு பிறகு பெண்ணுக்கு கணவன் பெயரின் முதல் எழுத்து இனிஷியலாக கொடுக்கப்படுகிறது என்ற உண்மையை அந்த தருணத்தில் அவள் உணர்ந்தாள். அன்று மதியம் மாமனார் மாமியார் அப்பாவோடு ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டாள். அப்பொழுது ஜானகி சொன்னாள், அம்மாடி, நாங்க ஒரு வாரம் டூர் போறோம்.
டூரா? ஆமாமா, உங்களுக்கு கல்யாணம் நல்லபடியா முடியணும்னு நிறைய சாமிக்கு வேண்டிக்கிட்டு இருக்கோம். அதனால நாளைக்கு காலையில நாங்க கிளம்புறோம். உங்க அப்பாவும் எங்க கூட வராரு. வேலைக்காரங்க கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க. நீ ரெஸ்ட் எடு. ஆதி கூட சினிமா பார்க்குன்னு போயிட்டு வா. அவன் வந்ததும் நான் சொல்றேன் என்று ஜானகி சொன்னதும் தேன்மொழியின் கன்னங்கள் வெட்கத்தில் சிவந்தது. பின் சத்தியமூர்த்தி சொன்னார், ஹோட்டல்ல நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்க. ஒரு வாரம் உங்களுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்று சத்தியமூர்த்தி சொன்னதும் ஜானகி முறைத்தாள். பின் அவர் தலையை குனிந்து கொண்டு சாப்பிட்டார். தேன்மொழியும் சந்திரசேகரும் சிரித்தார்கள். அன்று மாலை ஆதி வந்ததும் ஜானகி விஷயத்தை சொன்னாள். பின் சத்தியமூர்த்தி ஆதியிடம் சொன்னார், ஆபீஸு மீட்டிங்கு எல்லாத்தையும் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல என் மருமகளை கூட்டிக்கிட்டு வெளியில போயிட்டு வா, சந்தோஷமா இருங்க என்று சத்தியமூர்த்தி சொன்னதும் ஆதி தேன்மொழியை பார்த்தான். அவள் தலைகுனிந்து வெட்கப்பட்டு சிரித்து கொண்டு இருந்தாள். பின் அவர்கள் கிளம்புவதற்காக எல்லாவற்றையும் பேக் செய்தார்கள். ஆதியும் தேன்மொழியும் அவர்களுக்கு உதவியாக இருந்தார்கள். மறுநாள் காலையில் அவர்கள் ஊருக்கு கிளம்பினார்கள். அவர்கள் கிளம்பியதும் தேன்மொழி காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு அவர்களின் அறைக்கு சென்றாள். ஆதியிடம் காஃபியை நீட்டினாள். தேங்க்யூ, நானே கேட்கலாம்னு இருந்தேன், ஆனா நீயே தந்துட்ட. நேத்து ராத்திரியும் எல்லார் கூடவும் பேசிட்டு படுக்க லேட் ஆயிடுச்சு. காலையிலயும் உங்க ஊருக்கு கிளம்புறதால சீக்கிரம் எந்திரிச்சிட்டோம். சரியான தூக்கம் இல்ல, அதனால உங்க கண்கள் சோர்ந்து போய் இருந்தது. தலைவலியா இருக்கும்னு தான் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தேன் என்று தேன்மொழி சொன்னதும் எனக்கு தலைவலி இருப்பதை நான் சொல்லாமலேயே புரிந்து கொண்டாளே என்று அவளை வியப்போடு பார்த்தான். தேன்மொழி மேலும் சொன்னாள், ஓகே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, நான் டிஃபன் பண்ணிட்டு சொல்றேன் என்று சொல்லிவிட்டு தேன்மொழி கீழே சென்றாள். அவள் சென்றதும் வேகமாக டைரியை எடுத்தான். ஒருவரால் நேசிக்கப்படுகிறோம் என்பதை விட ஒருவரால் புரிந்து கொள்ளப்படுகிறோம் என்பதே காதல் என்று எழுதி வைத்துவிட்டு படுத்து விட்டான். இரவெல்லாம் சரியான உறக்கமில்லை. அதனால் படுத்ததும் உறங்கிவிட்டான். அத்தியாயம் 8. ஒரு குட்டி தூக்கம் போட்டுவிட்டு எழுந்தான் ஆதித்யா. அவனின் செல்போனை பார்த்தான். அதில் மேனேஜர் 10 முறைக்கு மேல் கால் செய்திருப்பது தெரிந்தது. அவருடன் பேசினான். பின் குளித்து கிளம்பி கீழே வந்தான். டைனிங் டேபிளில் டிஃபன் ரெடியாக இருந்தது. தேன்மொழி சமையல் அறையில் ஏதோ வேலை பார்த்து கொண்டு இருந்தாள். அவனின் காலடி ஓசை கேட்டதும் வெளியில் வந்தாள். ப்ளூ ஷூட் வித் ஒயிட் ஷர்ட் அணிந்து வந்த ஆதியை பார்த்து சிலை போல் நின்றாள். உன்னைவிட பேரழகன் எவரும் இல்லை. உன்னுடன் இருக்கும் பொழுது நான் உணரும் சந்தோஷத்தைப் போல் இந்த பிரபஞ்சத்தில் எவரும் உணரப்போவதில்லை என்று அவள் விழிகள் அவனிடம் சொல்லிக் கொண்டிருந்தது. பெண்களுக்கு காதலை சொல்ல 1000 வழிகள் இருக்கிறது. ஆனால் அவள் வாயால் சொன்னால் மட்டுமே இந்த ஆண்களுக்கு புரிகிறது. என்ன செய்வது? கடவுளின் படைப்பு அப்படி. பின் அவளை பார்த்து புன்னகைத்து விட்டு சொன்னான், ஒரு சின்ன வேலை முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், சாப்பிட்டு கிளம்புங்க என்று அவள் சொன்னதும் மறுப்பு சொல்லாமல் உட்கார்ந்தான். அவன் தட்டில் இட்லியை வைத்து சாம்பாரை ஊற்றினாள். அவன் சாப்பிட ஆரம்பித்தான். தேன்மொழி கேட்டாள், டிஃபன் எப்படி இருக்கு? அன்பும் காதலும் சேர்ந்து வழக்கத்தை விட சுவை அதிகமா இருக்கு என்று சொன்னவனை புன்னகை ததும்ப பார்த்தாள் தேன்மொழி. பின் சாப்பிட்டு விட்டு அவன் ஆபீஸுக்கு கிளம்பினான். அவன் கிளம்பிய பிறகு தேன்மொழி சாப்பிட ஆரம்பித்தாள். சாம்பாரை வாயில் வைக்க முடியவில்லை. உப்பு கரித்தது. அப்பொழுது அன்பும் காதலும் சேர்ந்து வழக்கத்தை விட சுவை அதிகமாக இருக்கு என்று ஆதி சொன்னது அவளின் காதில் மீண்டும் ஒலித்தது. அவள் கண்கள் கலங்கியது. அவர்களின் அறைக்கு சென்றாள். டிராயிங் நோட்டை எடுத்து வரைந்தாள். ப்ளூ ஷூட் வித் ஒயிட் ஷர்ட்டுடன் அவன் சாப்பிடுவது போல் வரைந்தாள். அதற்கு கீழ், வினோதமானவன், நிறையில் குறையை தேடும் மனிதர்களுக்கு மத்தியில் குறையில் நிறையை தேடும் என்னவன் வினோதமானவன் என்று எழுதி ஏ தேன்மொழி என்று கையெழுத்திட்டாள். பின் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு மெரூன் கலர் சேலை அணிந்து கொண்டு தலையில் மல்லிகை பூவை சூடிக்கொண்டு பூஜை அறையில் விளக்கேற்றி கொண்டிருந்தாள் தேன்மொழி. அப்பொழுது வீட்டிற்குள் போன் பேசிக்கொண்டே வந்த ஆதி அவளின் அழகில் உறைந்து நின்றான். ஆதியை பார்த்ததும் முத்துப்பற்கள் ஒளிர புன்னகைத்தாள். மைதீட்டிய வேல்விழியால் அவன் உள்ளத்தை கொள்ளை கொண்டாள். அவள் அருகில் வந்தான். அவன் கண்களில் தெரிந்த காதல் பார்வையை அவள் உணர ஆரம்பித்தாள். அவள் இதய துடிப்பிற்கு ஏற்ப அவளின் இமைகள் படபடத்தது. அவன் நெருங்கி வர வர அவளுக்கு வியர்க்க ஆரம்பித்தது. அவன் நெருங்கி வந்தான். அவள் காதோரம்
யூ ஆர் சோ பியூட்டிஃபுல் என்று சொல்லிவிட்டு மாடி ஏறி அவர்களின் அறைக்கு சென்றான். பாவம் தேன்மொழி சகஜ நிலைமைக்கு திரும்ப வெகு நேரம் தேவைப்பட்டது. அன்று இரவு உணவை முடித்துக்கொண்டு இருவரும் அவர்களின் அறைக்கு சென்றார்கள். ஒரு அமைதி நிலவியது. பின் ஆதி சொன்னான், ஆபீஸ்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஒரு வாரம் கழிச்சு ஆபீஸ் போனா போதும். நாளைக்கு எங்காவது வெளியில போகலாமா? ஓ, போகலாமே. உனக்கு எந்த மாதிரி இடம் எல்லாம் பிடிக்கும்? வாட்டர் ஃபால்ஸ், ஃபாரஸ்ட், மவுண்டெயின் என்று தேன்மொழி அடுக்கிக் கொண்டே போனாள். குற்றாலத்தில் பிறந்து வளர்ந்தவளுக்கு காடும் மலையும் அருவியும் பிடிக்கவில்லை என்றால்தான் ஆச்சரியம் என்று நினைத்து சிரித்து கொண்டான் ஆதி. பின் மொபைலை எடுத்து ஏதோ புக் செய்தான். பின் சொன்னான், நாளைக்கு நாம ஃபாரஸ்ட் வித் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கு போக போறோம். சூப்பர், அப்போ இப்பவே நான் கிளம்புறதுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அனைத்தையும் எடுத்து வைத்தாள். அவளின் ஆர்வம் சந்தோஷத்தை பார்த்து சிரித்து கொண்டே அவளை ரசித்து கொண்டிருந்தான். எல்லா வேலைகளையும் முடிக்க மழை பெய்ய சரியாக இருந்தது. பால்கனிக்கு சென்று மழையை ரசித்து கொண்டிருந்தாள் தேன்மொழி. அவளை ரசித்து கொண்டிருந்தான் ஆதி. பின் அவனின் நாட்குறிப்பை எடுத்து எழுத ஆரம்பித்தான். என்னவள் ஒன்றும் புதையல் அல்ல, ஆனால் என் இதயத்தில் மட்டும் இருக்கும் பொக்கிஷம் அவள், எனக்கே உரியவள் என்று எழுதி மூடி வைத்துவிட்டு அவள் அருகில் வந்தான். இருவரின் விழிகளும் மீண்டும் பேசிக்கொண்டது. அவளை பார்த்து அவன் விழி கேட்டது, உன் காதலை எப்பொழுது என்னிடம் சொல்வாய்? அதற்கு அவள் விழி அவனிடம் சொன்னது, 100 முறைக்கு மேல் சொல்லிவிட்டாள், உனக்குத்தான் புரியவில்லை. அப்படியா? எப்பொழுது, எப்படி? போனில் சொல்லவில்லை, மெசேஜில் சொல்லவில்லை, நேரில் வார்த்தையாக சொல்லவில்லை, ஜாடை மடையாக கூட சொல்லவில்லையே. விட்டால் அந்த காலம் போல் புறா தூது மேகத்தூது எல்லாம் எதிர்பார்ப்பாய் போல. அவளின் இரு விழிகள் சொல்லாத காதலையா அவள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் சொல்லிவிடப் போகிறது என்று அவள் விழி கேட்டதும் அவன் விழி மௌனமானது. அவளை நெருங்கி வர ஆரம்பித்தான். அவள் அருகில் வந்தான். பேச வார்த்தை வராமல் பயமும் காதலும் கலந்து அவனை பார்த்தாள். எச்சிலை விழுங்கி வறண்டு போன தொண்டையை சரிப்படுத்தி கொண்டாள். அப்பொழுது அவளின் செல்போன் ஒலித்தது. அப்பா காலிங் என்று வந்தது. அவன் விலகினான். தேன்மொழி அப்பாவுடன் போனில் பேசினாள். அப்பா, எப்படி இருக்கீங்க? அத்தை மாமா எல்லாரும் எப்படி இருக்காங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீயும் மாப்பிள்ளையும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இப்போ எங்க இருக்கீங்க என்று தேன்மொழி கேட்டதும் அவர்கள் இருக்கும் கோவிலின் பெயரை சொன்னார் சந்திரசேகர். பின் ஜானகி மற்றும் சத்தியமூர்த்தியிடம் பேசினாள். ஆதியும் எல்லோரிடமும் பேசிவிட்டு போனை வைத்தான். தேன்மொழியை பார்த்து சொன்னான், காலையில சீக்கிரம் கிளம்பணும், தூங்கலாமா என்று ஆதி கேட்டதும் அவள் சரி என்றாள். இருவரும் படுத்து விட்டார்கள். மறுநாள் காலையில் இருவரும் கிளம்பி தயாரானார்கள். அவன் டார்க் கிரீன் காட்டன் ஷர்ட், ரோல்டு ஸ்லீவ்ஸ் வித் பேஷ் கலர் பேண்ட் அணிந்திருந்தான். கண்ணில் கூலர்ஸ், கையில் பிளாக் கலர் கேஷுவல் வாட்ச் கட்டியிருந்தான். ரெடியாகி கீழே காரின் அருகே காத்திருந்தான். லைட் மஸ்டர்ட் எல்லோ காட்டன் குருத்தி வித் ஒயிட் பிரிண்டட் பேண்ட் அண்ட் ஒயிட் வித் சாஃப்ட் எல்லோ ஃப்ளோரல் ஷால் அணிந்து கொண்டு, தலையில் மல்லிகை பூ வைத்து கொண்டு, தின் சில்வர் பேங்கிள்ஸ் போட்டுக்கொண்டு, கழுத்தில் மெலிதாக ஒரு செயின், அதன் மேல் ஆதி கட்டிய தாலியோடு வந்த தேன்மொழியை பார்த்து ஆதி உருகி போனான். பின் நிதானத்திற்கு வந்து லக்கேஜை கார் டிக்கியில் வைத்தான் ஆதி. பின் இருவரும் காரில் ஏறி உட்கார்ந்தார்கள். சீட் பெல்ட் அணிந்து கொண்டார்கள். காரை ஸ்டார்ட் செய்தான். கார் முன்னோக்கி சென்றது. அத்தியாயம் 9. காரில் சினிமா பாடல் ஒலிக்க இருவரும் பயணித்து கொண்டு இருந்தார்கள். அவன் கேள்வி கேட்க அவள் பதில் சொல்ல, அவள் கேள்வி கேட்க அவன் பதில் சொல்ல, இருவரும் ஏதோ ஒன்றை பற்றி பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் பயணித்தார்கள். பேசும் பொழுது அடிக்கடி அவளின் ஒரு பக்க புருவத்தை உயர்த்தினாள். இதழ் ஓரம் சிரித்தாள். காதோரத்தில் வந்து விழுகும் முடியை தனது விரல்களால் சரி செய்தாள். அவளின் ஒவ்வொரு அசைவிலும் தன்னை முழுதாக இழந்து கொண்டிருந்தான் அவன். அவனின் கண்ணியமான பார்வை, அதில் தெரியும் எல்லையற்ற காதல், அவனுடன் இருக்கும் பொழுது உணரும் தைரியம், அவன் கைகோர்க்கும் பொழுது பாதுகாப்பை உணரும் தருணம் என்ற அனைத்தையும் உணர்ந்து காதல் இன்பத்தில் திளைத்து கொண்டிருந்தாள் தேன்மொழி. அவர்களின் கார் ஒரு காட்டில் நின்றது. அதற்கு பக்கத்தில் ஒரு நீர்வீழ்ச்சி இருந்தது. சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வந்திருந்தார்கள். ஆதியும் தேன்மொழியும் இறங்கினார்கள். இடங்களை சுற்றி பார்த்தார்கள். செல்ஃபி எடுத்தார்கள். அப்பொழுது பக்கத்தில் ஏதோ கோவில் இருப்பது போல் தெரிந்தது. தேன்மொழி கேட்டாள், அங்க கோவில் இருக்கு போல, அங்க போகலாமா?
போகலாம், இரு, ஷூ லேஸ அவுந்துக்கிடுச்சு கட்டிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு குனிந்து ஷூ லேஸை கட்டினான். கட்டி முடித்துவிட்டு நிமிர்ந்து பார்த்தான். அங்கு தேன்மொழி இல்லை. சுற்றியும் முற்றியும் பார்த்தான். அவளை காணவில்லை. சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வந்துவிட்டார்கள். கூட்டத்தில் அவன் திசை திருப்பப்பட்டான். தேன்மொழி என்று கத்தினான். அவளிடமிருந்து பதில் வரவில்லை. விளையாடாத தேனு, பிராங்க் பண்ணாத என்று கத்தினான். அப்பொழுதும் அவளிடமிருந்து பதில் வரவில்லை. அவன் இதயம் வேகமாக துடித்தது. வார்த்தையால் விவரிக்க முடியாத வலியை உணர்ந்தான். எல்லா திசைகளிலும் சுற்றி சுற்றி பார்த்தான். அவன் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. தேன்மொழி இல்லாமல் அவனால் வாழ முடியாது. அவளுக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று நினைத்து துடித்தான். அவளை காணாத ஒவ்வொரு நொடியும் மரண வலியை உணர்ந்து கொண்டு இருந்தான். அங்கு வழிதவறி போன தேன்மொழி யாரும் இல்லாத அந்த கோவிலிற்கு வெளியில் இருக்கும் மரத்திற்கு கீழே உட்கார்ந்து அழுது கொண்டு இருந்தாள். ஆதி, நீங்க எங்க இருக்கீங்க என்று அழுது கொண்டு இருந்தாள். அவளின் செல்போனை பார்த்தாள். சிக்னல் இல்லை. அவளுக்கும் யாரும் போன் செய்ய முடியாது. அவளாலும் யாருக்கும் போன் செய்ய முடியாது. என்ன செய்வது என்று புரியாமல் தவித்து கொண்டிருந்தாள். தேன்மொழி இல்லாமல் உலகமே இருண்டது போல் இருந்தது ஆதிக்கு. அவனுடைய கண்களுக்கு எல்லாம் அவுட் ஆஃப் போக்கஸில் தெரிந்தது. தேன்மொழிக்கு என்ன ஆனது என்பதுதான் அவனது கவலை. அவளை கண்டுபிடிக்கும் வரை அவனால் நார்மலாக இருக்க முடியாது. அவ கைய நான் விட்டுருக்க கூடாது. ஏன் மேலதான் தப்பு, டேமிட் என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டான். அங்கு தேன்மொழி அவரு பக்கத்துல நின்றுக்கணும், தனியா வந்திருக்க கூடாது, கொஞ்சம் கூட அறிவே இல்ல என்று தலையில் அடித்து தன்னைத்தானே திட்டி அழுது கொண்டிருந்தாள். நேரம் ஓடியது. ஆதி அந்த காட்டின் எல்லா பக்கமும் சென்று பார்த்தான். குன்றின் மேல் ஏறி நின்று தேன்மொழி என்று கத்தினான். அழுதான், துடித்தான். இறுதியில் சோர்ந்து ஓரிடத்தில் உட்கார்ந்தான். நேரம் ஆக ஆக இருள் சூழ ஆரம்பித்தது. அழுது அழுது தேன்மொழியின் நா வறண்டு போயிருந்தது. அப்பொழுது அந்த கோவிலில் பராமரிப்பு வேலை பார்க்கும் ஒரு பாட்டி வந்தாள். அம்மாடி, யாருமா நீ? இங்க எப்படி வந்த? பாட்டி, நான் வழி மாறி வந்துட்டேன். என் புருஷனை காணாம தவிச்சு போயிருவாரு. நான் எப்படி இங்க இருந்து போகணும்? எனக்கு வழி தெரியல. இருட்ட போகுதுமா. இந்த நேரத்துல காட்டுக்குள்ள போறது சரியில்லை. என் வீட்டுல வந்து தங்கு. நாளைக்கு காலையில நாம ஊருக்குள்ள போகலாம் என்று அந்த பாட்டி சொன்னதும் தேன்மொழி தயங்கினாள். அவளின் கையை பிடித்து கொண்டு அந்த பாட்டி சொன்னாள், பயப்படாத கண்ணு, தைரியமா வா. உன்னோட உண்மையான அன்பு உன்னை உன் புருஷன்கிட்ட சேர்த்து வைக்கும். வா என் கூட என்று சொல்லி அவளின் கையை பிடித்து அழைத்து சென்றாள். அந்த பாட்டியின் குடிசைக்கு சென்றார்கள். தேன்மொழியை உட்கார வைத்து தண்ணீர் கொடுத்தாள். பின் கேப்ப கூழும் கருவாட்டு குழம்பும் சாப்பிட கொடுத்தாள். அதனை பார்த்ததும் தேன்மொழி அழுதாள். ஏமா அழுகிற? என்னாச்சு? கேப்பக்கூழு கருவாட்டு குழம்பு எங்க அம்மா சூப்பரா செய்வாங்க. ஓ, இப்போ உங்க அம்மா எங்க என்று பாட்டி கேட்டதும் தேன்மொழி அழுதாள். பின் கண்ணீரை துடைத்து கொண்டு அவளின் கதையை சொன்னாள். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு பாட்டி அவளின் கதையை சொன்னாள். அவளின் பெயர் காமாட்சி. அவளின் கணவர் இந்த காட்டில்தான் ஃபாரஸ்ட் ஆபீசராக வேலை பார்த்தார். அவர் இறந்து 5 வருடங்களுக்கு மேல் ஆகிறது. அவளுக்கு ஒரு மகன் வெளிநாட்டில் இருக்கிறான். இந்த காடு, கோவில் இது அனைத்தையும் விட்டு செல்ல மனமில்லாமல் கணவரின் பென்ஷன் பணத்தை வைத்துக்கொண்டு காமாட்சி பாட்டி இங்கேயே இருக்கிறாள். இந்த கோவிலுக்கு வருபவர்களுக்கு சாப்பாடு தண்ணீர் கொடுப்பதுதான் அவளின் வேலை. இதுதான் காமாட்சி பாட்டியின் கதை. பின் தேன்மொழியை பார்த்து சொன்னாள், உங்க அம்மா அளவுக்கு எனக்கு சமைக்க தெரியுமான்னு தெரியல, ஆனா நல்லா இருக்கும், சாப்பிடுமா. இல்ல பாட்டி, எனக்கு வேண்டாம், பசிக்கல. என்னை தேடி அவர் எங்கெல்லாம் அலையிறாரோ, சாப்பிட்டாரோ சாப்பிடலையோ, எனக்கு வேண்டாம் பாட்டி. அம்மாடி, உன் புருஷன் வரும்போது அவன் கூட போக உனக்கு தெம்பு வேணும்ல, சாப்பிடு தாயி என்று பாட்டி சொன்னதும் வேறு வழியில்லாமல் சாப்பிட்டாள். பின் பாயும் தலையணையும் கொடுத்தாள் பாட்டி. அதனை விரித்து படுக்காமல் சுவற்றில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தாள் தேன்மொழி. அப்பொழுது அவளிடம் இருந்த பையை பிரித்து பார்த்தாள். அதில் ஆதியின் டைரி இருந்தது. அதனை எடுத்து படிக்க ஆரம்பித்தாள். அவளை பற்றி அவன் எழுதிய அனைத்தையும் படித்தாள். அவள் மீது அவன் வைத்திருக்கும் காதலை புரிந்து கொண்டதும் கண்ணீர் ஆறாக பெருகி ஓடியது. அவனின் டைரியை நெஞ்சோடு அணைத்து கொண்டு அழுதாள். அங்கு ஆதி தேன்மொழியை தேடி தேடி சோர்ந்து விட்டான். பின் பக்கத்தில் இருக்கும் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுத்தான். அவனின் நிலைமையை புரிந்து கொண்ட அதிகாரி ஒருவர் அவனை அவர் வீட்டிற்கு அழைத்து சென்றார். அவனுக்கு தங்க இடம் கொடுத்து சாப்பாடு கொடுத்தார். அவன் சாப்பிடாமல் அமைதியாக உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது அவனிடம் இருந்த பையை திறந்தான். அதில் தேன்மொழியின் ஓவியங்கள் இருந்தது. அனைத்தையும் பார்த்தான். அவன் மீது அவள் கொண்டுள்ள காதலை அறிந்து அழுதான். அவனின் மனதில் எழும் உணர்ச்சிகளை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. அழுது துடித்தான்.
அத்தியாயம் 10. மறுநாள் பொழுது விடிந்தது. காவல் அதிகாரிகளோடு ஆதித்யா காட்டிற்குள் வந்தான். கோவிலை நோக்கி நடந்தார்கள். அங்கிருந்த வீட்டின் முன் தேன்மொழி உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. அவள் கண்களை மூடி பிரார்த்தனை செய்து கொண்டு இருந்தாள். அவளை பார்த்ததும் ஆதி கத்தினான். தேனு என்று அவன் குரல் கேட்டதும் தேன்மொழி வேகமாக எழுந்தாள். திரும்பி பார்த்தாள். அங்கு சட்டையெல்லாம் மண்ணாக வேர்த்து விறுவிறுத்து அழுது சோர்ந்து போன கண்களோடு ஆதித்யா நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் தேன்மொழி அழுதாள். இதுவரை அவளை காணவில்லையே என்று இருந்த பதட்டம் இப்பொழுது அவள் மேல் அவனுக்கு கோபமாக மாறியது. வேகமாக அவளை நோக்கி வந்தான். அவளும் அவனை நோக்கி வந்தாள். ஆதி என்று ஓடி வந்த அவளை பிடித்து நிறுத்தி கோபமாக கேட்டான் ஆதி. அறிவிருக்கா? என்னை தவிக்க விட்டு எங்க போன? நீ இல்லாம நான் பைத்தியம் பிடிச்சவ மாதிரி ஆயிட்டேன். உன்னை இழந்துட்டோன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்து போனேன். இனிமே என்னை விட்டுட்டு போன என்று கோபமாக கேட்டுக்கொண்டே வந்த ஆதியை இறுக்கமாக அணைத்து கொண்டாள் தேன்மொழி. அவன் தோளில் முகம் புதைத்து அழுதாள். ஆதியும் அவளை அணைத்து கொண்டு அழுதான். அவர்களை பார்த்து காவல் அதிகாரியும் காமாட்சி பாட்டியும் சந்தோஷப்பட்டார்கள். பின் அந்த காவல் அதிகாரி சொன்னார், என்ன மிஸ்டர் ஆதி, இப்ப சந்தோஷமா என்று காவல் அதிகாரி கேட்டதும் ஆதி நீண்ட நேரத்திற்கு பிறகு சிரித்தான். காவல் அதிகாரி தேன்மொழியை பார்த்து சொன்னார், இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் மிஸ்ஸஸ் ஆதி. உங்க மேல அவர் உயிரை வைக்கல, அவர் உயிரே நீங்க தான் என்று அவர் சொன்னதும் தேன்மொழி ஆதியை பார்த்தாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. அப்பொழுது காமாட்சி பாட்டி ஆதியை பார்த்து சொன்னாள், பாவம்பா இந்த பொண்ணு, நீ இல்லாம தவிச்சு போயிட்டா. அவளுக்கு உன் அளவுக்கு காதலிக்க தெரியுமான்னு தெரியல, அதனாலதான் அவ உன்னையே காதலிச்சிட்டா என்று காமாட்சி பாட்டி சொன்னதும் ஆதி அவளை அணைத்து கொண்டான். அந்த அணைப்பில் தூய காதல் இருந்தது. பின் இருவரும் ஊர் வந்து சேர்ந்தார்கள். ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு வீட்டிற்கு வந்தார்கள். இருவரும் குளித்து விட்டு ஃப்ரெஷ் ஆகி வந்தார்கள். இருவரிடமும் ஒரு அமைதி நிலவியது. பேக்கில் இருந்து தேன்மொழியின் ஓவியங்களை எடுத்தான் ஆதி. ஆதியின் டைரியை எடுத்தாள் தேன்மொழி. இரு விழிகளும் மீண்டும் காதல் பாஷை பேச ஆரம்பித்தது. நம்மோடு வாழ ஒருவரை வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுப்பது காதல் இல்லை, நாம் இல்லாமல் வாழவே முடியாது என்று நினைப்பவரை தேர்ந்தெடுப்பதுதான் காதல் என்ற உண்மையை இருவரும் புரிந்து கொண்டார்கள். தேன்மொழியின் கண்களை பார்த்து முதல் முறையாக நேரடியாக ஆதி அவனின் காதலை சொன்னான். ஆனந்த கண்ணீர் வடிய அவன் தோள் சாய்ந்தாள் தேன்மொழி. கதை முடிவுற்றது. இந்த கதை நான் எழுதின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.